எந்த புஸ்தகம் தெரியல இல்லையா, எங்க இருக்குன்னு தெரியல. நம்ம ஆவிக்குரிய சத்தியத்துக்குள்ள இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் அநேக பைபிளில் எத்தனை புஸ்தகம் தெரியல, பழைய ஏற்பாட்டு எத்தனை புஸ்தகம் தெரியல, புதிய ஏற்பாட்டு எத்தனை புஸ்தகம் தெரியல இல்லையா. இன்னும் நம்ம அப்படியே தான் இருக்கிறோம். அப்படி அல்ல. அல்லேலூயா. பிள்ளைகள் எல்லாம் வேத புத்தகத்தை வாசித்து தேறினவர்களாய் காணப்பட்டால் தான் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியது என்று சொல்லி ஆதியாகமத்தில் நாம் படிக்கிறோம். அப்போ அந்த காரியங்கள் நடப்பதற்கு முன்பாகவே தேவனுடைய மனுஷனாய் இருந்த யோசேப்பு என்கிறவன் அந்த நாட்களில் நடைபெறுவதற்கு முன்பாக அந்த காரியம் இது தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது, தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்று சொல்லி அவன் அன்றைக்கு எகிப்து தேசத்தை ஆண்ட பிரபலமான ராஜாவாகிய பார்வோனிடத்தில் இந்த வார்த்தையை சொன்னான். பார்வோன் அந்த வார்த்தையை கேட்ட பொழுது இதிலே பொய்யல்ல, இந்த வார்த்தை சத்தியமுள்ள வார்த்தை, இது தேவனுடைய வார்த்தை என்று சொன்னால் அவனுக்குள் காணப்பட்ட தேவ ஞானம், அவனுக்குள் காணப்பட்ட தேவனுடைய விவேகம், அவனுக்குள்ள காணப்பட்ட தேவனுடைய ஆவி, அவனுக்குள் காணப்பட்ட அந்த சுயமற்ற வாழ்க்கை, அவனுக்குள்ள காணப்பட்ட அந்த தெய்வீகமான வாழ்க்கையை பார்த்து அவன் அன்றைக்கு விளங்கி கொண்டான். இது யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. அப்போ ஆதியாகமத்தில் ஒரு சம்பவம் சம்பவித்தது. அதை நான் நேற்றைய தினத்தில் உங்களுக்கு சொல்லி நேற்றைய தின நேரத்தில் அதுதான் பேச நமக்கு நேரம் அனுமதித்தது. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வேத பாடத்துக்கு நேரம் அதிகமாக தேவைப்படும், ஆனால் இன்னைக்கெல்லாம் சீக்கிரம் கொடுத்துருக்குறாங்க இல்லையா. அல்லேலூயா. அதனால் நாங்கள் ரொம்ப நேரம் எடுத்துகிட்டு போனால் நாளைக்கு காலையில் உங்களுக்கு ஆராதனை இருக்குது, நாளைக்கு மாலையும் கூட்டம் இருக்கிறது. இப்போ நாங்கள் போன வாரம் ஆந்திராவுக்கு போயிருந்தோம். ஆந்திராலெல்லாம் கூட்டம் முடிக்கும் போதுன்னா 10 வரைக்கும் ஜனங்க உட்காந்துருக்காங்க. எத்தனை மணி? 10 வரைக்கும். சரி 11 சாட்டர்டே 11 10 வரைக்கும் நான் 2 நாள் இருந்து நான் வந்துட்டேன். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இங்கே மத்தியான மீட்டிங் எத்தனை மணிக்கு முடிக்கிறாங்கன்னா 2-2:30 தான் முடிக்கிறாங்க. நமக்கு அதுக்கெல்லாம் வயிறு அணிச்சுதே, பசி எடுத்துருச்சு. 2:30 மணிக்கு தான் கூட்டத்தை அங்கே முடிக்கிறாங்க. ஜனங்க எதுவுமே இல்லை, அப்படி அசால்ட்டாக உட்காந்துருக்காங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்களும் நானும் பல மணி நேரம் தேவ சமூகத்தில் காத்திருந்து பழகுங்க. ஏன்னா நம்ம போகிற இடம் இரவும் பகலும் தேவனை ஆராதிக்கிற இடம், பசி இல்லாத இடம், தாகம் இல்லாத இடம், மரணம் இல்லாத இடம், இருள் இல்லாத இடம், வேதனை இல்லாத இடம். நான் பிற்பாடு நாளை தினத்தில் தேவ சுத்தமானால் அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை நம்ம எவ்வளவு தூரம் இதை பேசி முடிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் வேகமாக நான் சொல்லும்படியாய் விரும்புகிறேன். என்னென்னு சொன்னால் குறைந்தபட்சம் சில வருடங்கள் இதற்கு தேவைப்படும். எத்தனது? சில வருடங்கள் தேவைப்படும். நான் வெறும் யோசிப்பை பார்த்து மாத்திரம் நான் ஊழியம் செஞ்ச ஒரு சபையில் 2.25 வருஷம் பேசினேன். எத்தனை வருஷம்? 2.25 வருஷம் பேசினேன். அவங்க இன்னும் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, ஃபோன் பண்ண சொல்லுவாங்க, இன்னும் அந்த டாபிக் முடியலை அப்படிம்பாங்க. வெறும் யோசிப்பை மாத்திரம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை வேகமாய் சொல்லி கொண்டு போகலாம். நேற்று தினத்தில் சொன்னேன், நீங்கள் தானியேலின் புஸ்தகத்தில் நாட்களில் வரலாம். ஏனென்று சொன்னால் சீக்கிரத்தில் ஒரு காரியம் சம்பவிக்க போறது. அது ஒருவேளை உங்களுடைய மரணமோ என்னுடைய மரணமோ தெரியாது, இல்லை ஆண்டுடைய வருகையா தெரியாது. நான் கூட இந்த காலை தினத்தை ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அன்றைக்கு எடுத்து எழுதியிருக்கிறார், கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இறங்கி வருவார். ஏறக்குறைய அவர் எடுத்து எழுதி பல நூற்றாண்டுகள் கடந்து விட்டது. ஒருவேளை கேட்கலாம், என்னையா ஆண்டவர் வாராருன்னு சொல்றீங்களே, அவர் வந்தபாடு தெரியலையே, அவர் எப்ப வருவாரு, எப்படி வருவார் என்று கேட்கலாம். அவர் எப்ப வருவார், எப்படி வருவார் என்று நாளை தினத்தில் உங்களுக்கு தெளிவமாய் விளக்கமாய் சொல்லுகிறோம். ஆனால் சீக்கிரத்தில் ஒரு காரியம் இந்த உலகத்துக்கு சம்பவிக்க போறது. அல்லேலூயா. ஒருவேளை இந்த உலகத்தின் ஓட்டத்தை நீங்களும் நானும் ஓடி முடிக்கலாம், இல்லாவிட்டால் ஆண்டுடைய வருகை இருக்கும். ஆண்டுடைய வருகை குறித்து வேதம் சொல்லுகிறது, நினையாத வேளையில் அது கர்த்தருடைய வருகை இருக்கும். நம்ம நினைக்கிறது போல இல்ல. டிசம்பர் மாசம் 28ஆம் தேதி 5 மணிக்கு மாலையில இயேசு வருவார் என்று வேதம் சொல்லவில்லை. அல்லேலூயா. அவர் எப்போ வருவார் தெரியாது, ஆனா நீங்களும் நானும் ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. இப்போ இந்த மீட்டிங் சொல்லியிருப்பாங்க, இந்த டேட்டு மீட்டிங்கு இல்லையா, இந்த டேட்ல மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, இத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மீட்டிங் கூடிய ஆயத்த வேலைகளை பண்ணியிருப்பாங்க, நீங்கள் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, எல்லாம் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் நடந்தது உண்மை. ஆனால் ஆண்டவர் எப்போ வரேன்னு சொல்லலை, ஆனால் சீக்கிரமாய் வருகிறேன் அப்படித்தானே பைபிள் படிக்கிறோம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அல்லேலூயா. நாளை தினத்தில் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மற்ற சபைக்கு போகிறவங்க இருந்தால் கூட சொல்லுங்கள், எப்போ நீங்கள் சபைக்கு வந்து சேர்ந்துட வேண்டாம், நீ ஆண்டவர்கிட்ட வந்து சேர். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. எங்க சபைக்கு நீ வந்து சேர்ந்துட வேண்டாம், சத்தியத்துக்கு வா, நல்ல தண்ணி இருக்கிற இடத்துக்கு வா, நல்ல புல் இருக்கிற இடத்துக்கு வா. அல்லேலூயா. வந்து கேட்டுட்டு போ. உனக்கு வர விருப்பமான அதுக்கப்புறம் தொடர்ந்து நினைச்சை
சபைக்கு வா. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. நம்ம யாரையும் திருடுறவர்கள் கிடையாது, ஆனால் தேவன் பக்கம் நடத்துறவளாய் காணப்படலாம். அப்ப நேற்று தினத்தில் சொன்னேன், நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது பாபிலோன் சாம்ராஜ்யம், இந்த நாளிலே ஒரு 4 சாம்ராஜ்யத்தை உங்களுக்கு முன்பாக வைத்துவிட்டு வேதம் சொல்லுகிறது, தானியேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 28வது வசனத்தை படிக்கும் பொழுது அங்கேயும் சொல்லுகிறது, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியதை. பாபிலோன் தேசம் என்கிற ஒரு பெரிய தேசத்தை அரசாண்ட ஒரு ராஜாவுடைய பெயர் நேபுகாத்து நேச்சார். இந்த நேபுகாத்து நேச்சார் பாபிலோன் தேசத்தை அவன் அரசாண்டு கொண்டிருந்தான். அவன் அரசாண்டு கொண்டிருக்கும் பொழுது அவன் என்ன செய்வான்னா, பக்கத்தில் ஒவ்வொரு தேசங்களையாய் அவன் யுத்தம் பண்ணி அந்த தேசங்களை ஜெயிச்சு அவன் இப்படி தன்னுடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டிருந்தான். ஒரு நாளிலே அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருந்தான், என்னுடைய வயது கடந்து போகிறது, நான் அநேக காரியங்களை சம்பாதித்து விட்டேன், இனி இந்த தேசத்துக்கு என்ன சம்பவிக்கும், என்ன நடக்கும் என்பதை அவன் தன்னுடைய ஆழ்ந்த சிந்தனையில சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் இந்த தேசத்துல என்ன சம்பவிக்கும் என்று சொல்லி அவனுக்கு தேவன் சில காரியங்களை சொப்பனத்தின் மூலியமாய் வெளிப்படுத்தி கொடுத்தார். தானியேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். தானியேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். அவனுடைய ஆவி கலங்கியது, அவனுடைய நித்திரையும் கலைந்தது. ஒரு வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அவனுடைய கால்கள் நடுங்க ஆரம்பித்ததாம். அவன் ஒரு பெரிய ராஜா, தைரியசாலி, பலசாலி. ஆனால் இந்த சொப்பனத்தை பார்த்த பொழுது அவனுடைய கைகளும் கால்களும் நடுங்க ஆரம்பித்தது. அவனுடைய ஆவியிலே கலக்கம் வந்தது. அவனை எத்தனையோ பேர் தூங்க வைக்கிறாங்க, தூங்க மாட்டேங்கிறான். எத்தனையோ பேர் சொல்றாங்க, ராஜா இன்னும் விடியல, இன்னும் என்ன செய்யல, விடியல, நீங்க தூங்குங்க, நீங்க தூங்குங்க. அவன் சொல்றான், இல்லப்பா இல்ல, நான் ஒரு சொப்பனத்தை பார்த்தேன். ஆனா இந்த ராஜா என்ன தெரியுமா, நான் நேற்றைக்கு சொன்னேன், இந்த ராஜா எகிப்து தேசத்தை ஆண்ட பார்வோன் என்கிற ராஜா சொப்பனத்தை பார்த்தான், சொப்பனத்தை சொன்னான், சொப்பனத்தை பார்த்தான், சொப்பனத்தை சொன்னான். ஆனா இந்த ராஜா முதல் பார்த்த சொப்பனத்தை அவன் மறந்துட்டான். அதான் போட்டிருக்கிறோம், இங்க தெரியுது எல்லாருக்கும். இவர் என்ன பண்றாரு, நல்ல பெட்ல போட்டு அழகா தலைகணை வச்சு ஜம்முன்னு தூங்கிக்கிட்டு இருக்கார். ராஜாக்கள் தூங்குவது சாதாரணமா அல்ல, சாதாரணமா அவங்க தூங்க மாட்டாங்க. அவர்களுக்கு தூங்குவதற்கு சொல்லி அவங்க படுத்திருக்கிற கட்டிலே பலவிதமான மூலிகைகளால் செய்யப்பட்டது. நான் ஒரு அரண்மனை விசிட் பண்ணும் பொழுது அங்க ஒரு கைடு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு, 64 மரங்களில சின்ன சின்ன ஒரு பாட்டு, அதுல படுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வியாதியே வராது. அவங்க குளிக்கிறதுக்கு, அவங்க குடிக்கிறதுக்கு, அவங்களுக்கு கைகால் அமுக்கிறதுக்கு, கீத வாத்தியங்கள் வாசிக்கிறதுக்கு, இப்படி ராஜ அரண்மனையில பலவிதப்பட்ட கூட்டத்தார் இருப்பார்கள். ராஜாவை தூங்க வைக்கிறதுக்கு, கை அமுக்க, கால் அமுக்க, ராஜாவுக்கு என்னென்ன செய்யணும் எல்லாவற்றுக்கும் இருப்பாங்க. இப்படி எல்லாம் செய்து விட்டு தூங்கின ராஜா ஒரு சொப்பனத்தை பார்த்தான். இந்த சொப்பனத்தை பார்த்தது மாத்திரமல்ல, பயந்தான், கலங்கினான், விழித்து கொண்டான். அவனுடைய இருதயமெல்லாம் கலக்க ஆரம்பிச்சிச்சு, காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. ஆனா இந்த ராஜா என்ன பண்ணிட்டாருன்னா, சொப்பனத்தை மறந்துட்டாரு. என்ன செஞ்சாரு, சொப்பனத்தை மறந்துட்டாரு. பைபிள் எத்தனை புஸ்தகம் இருக்குமா? யூனிஃபார்ம்லாம் 3 வருஷம் சூப்பரா போட்டிருக்கீங்க. பைபிள் எத்தனை புஸ்தகம் இருக்கு சொல்லுங்க. சிலர்லாம் பைபிள்ல எத்தனை புஸ்தகம் இருக்கு சொல்றாங்க, ஒரு புஸ்தகத்துல எத்தனை சாப்டர் இருக்கு சொல்றாங்க, இந்த சாப்டர்ல எத்தனை வசனம் இருக்குன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. இந்த பைபிள் ஏறக்குறைய 1500 ஆண்டுகளாய் எடுத்து எழுதப்பட்டது. 40 பேருக்கு மேல ஒருவரை ஒருவர் பார்த்ததில்லை. 40 பேருக்கு மேல இந்த பைபிள் அவர்களால் எடுத்து எழுதப்பட்டது. இந்த 40 பேரும் தேவ சமூகத்தில் காத்திருந்தவர்கள். அல்லேலூயா. இந்த பைபிளை நமக்கு தமிழ்ல மொழிபெயர்த்த மனுஷனுடைய பெயர் சீகன் பால் என்கிற ஒரு மனுஷன், ஜெர்மனி தேசத்தை சார்ந்தவர். அவர் ஒரு முறை லண்டன்ல இருந்து மிஷனரியாய் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டவர். இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு என்று அவர் அனுப்பப்பட்டவர். ஒரு முறை, அப்பெல்லாம் இப்படி விமானம் கிடையாதான், ஒரு முறை கப்பல் அங்கே லண்டனில் புறப்பட்டுச்சுன்னா இங்கே தஞ்சாவூருக்கு வர்றதுக்கு 250 நாள் ஆகுமா. 400 பேர் கப்பலில் புறப்படுவாங்களாம். ஆனால் இங்கே வந்து இறங்கும் பொழுது 40 இல்லை 50 பேர் தான் அவர்கள் இறங்குவார்களாம். மீதி உள்ளவர்கள் மரித்தா அவங்க கடல்லையே தூக்கி போட்டுருவாங்களாம். ஏன்னா டெட் பாடியை வைக்க முடியாது. 250 நாட்கள்
அவங்க பிரயாணம் பண்ணணும். இதை மாதிரி சீகன் பால் 7 முறை இந்தியாவுக்கும் லண்டனுக்கும், லண்டன்லேருந்து இந்தியாவுக்கும் வந்திருக்கிறார். 39 வயதுக்குள்ளாக அவர் வியாதிப்பட்டு மரித்து விட்டார். அந்த நாட்களில் தான் அவர் மிஷினரியா இந்த சென்னை இந்த தஞ்சாவூர் பட்டணத்துக்கு வந்து அவர் தான் முதல் கேர்ள்ஸ் ஸ்கூல் ஆரம்பித்தார். அவர் தான் முதல் அச்சிடுகிற எந்திரத்தை கண்டுபிடிச்சார். அவர் தான் தமிழ் அகராதியை கண்டுபிடிச்சார். இன்றைக்கு நீங்கள் நானும் விளங்கிக்கணும், இந்த பைபிளுக்காக எத்தனையோ பேர் ஜீவனை கொடுத்துருக்காங்க. இந்த பைபிளுக்காக எத்தனையோ தங்கள் குடும்பத்தெல்லாம் விட்டுருக்காங்க. இந்த பைபிளுக்காக பலவிதமான உபத்திரவங்களை, பல நிந்தைகளை, பல அவமானங்களை எதிர்க்காங்க. ஆனா இன்னைக்கு பைபிளை தூக்க நமக்கு எப்படி இருக்குது? கஷ்டமா இருக்குது. பைபிளை தூக்க கஷ்டமா இருக்குது. நான் செய்திக்குள்ள போற மட்டும் கேட்கிறேன், உன் மொபைல் பெருசா, உன் பைபிள் வேலை பெருசா? எது பெருசு? பைபிள் வேலை பெருசா? வச்சிருக்கிற போன் வேலை கூடயா, கையில வச்சிருக்க பைபிள் வேலை கூடயா? எத்தனை பேர் 3000 பைபிள் வச்சிருக்கீங்க? 3000. சூப்பர். வேற யாராவது ஓசியில கொடுப்பாங்களா ஐயா? ஒரு 40 ரூபா 50 ரூபாய் கிடைக்குமா ஐயா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லையா? பைபிளை நல்ல காஸ்ட்லியா வாங்க. ஏன்னா அது உன்னை நித்தியத்தை கொண்டு போகிறது. உன் மனதை திறக்கும், உன் இருதயத்தை திறக்கும், உனக்கு ஆலோசனை கொடுக்கும். அல்லேலூயா. உனக்கு வழிகாட்டும். ஆமென். அல்லேலூயா. பைபிள் விலை கூடன பைபிள் வாங்க. நல்ல டெய்லி பைபிளை படிங்க. பைபிளை படிக்கும் பொழுதுதான் சத்தியம் உங்களுக்கு புரியும். இந்த உலகம் எப்படி நடக்கும், இந்த உலகத்துக்கு என்ன சம்பவிக்கும் என்பது புரியும். இன்றைக்கு இந்தியா தேசங்கள், இன்றைக்கு எல்லா தேசங்களும் 3ஆம் உலக யுத்தத்துக்காய் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. எல்லாரும் பலவிதமான பாம்புகளை அவர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்கா தேசம் இன்றைக்கு முழு உலகத்துக்கும் ஒரு சிம்ம சொப்பனமாய் காணப்படுகிற தேசம். ஈரான் தேசத்தை கண்டு அமெரிக்கா பயப்படுகிறது. அமெரிக்காவுக்கு எதிரி நாடுகள் உண்டு. ரஷ்யாவை கண்டு பயப்படுகிறது, சைனாவை கண்டு பயப்படுகிறது. ஒரு சின்ன குட்டி தேசம் ஈரானை கண்டு பயப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அவரிடத்தில் பயங்கரமான அணு ஆயுதங்கள் இருக்கிறது. இந்த வேதம் சொல்லுகிறது, இந்த உலகம் அழிய போகிறது. இந்த உலகத்தின் அழிவுக்கு முன்பாக சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகள் இந்த பூமியில நிறைவேற்றப்படுவதற்கு முன்பாக கர்த்தருடைய வருகை இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய வருகையில நீங்களும் நானும் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டியமையானால் இந்த வேத புஸ்தகத்தை வாசிப்பவனும், இதை கேட்பவனும், இதை கை கொள்ளுகிறவனும், இதை போதிக்கிறவனும் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ 2வது அதிகாரம் 1ஆம் வசனம் படிச்சோம். ஒரு சொப்பனத்தை பார்த்தான். இந்த சொப்பனத்துல ஒரு பார்த்தான், பயந்துட்டான். சொப்பனத்தை பார்த்தான், மறந்துட்டான். எத்தனை பேர் பயந்துருக்கிறீங்க? அல்லேலூயா. பார்த்தான், சொல்லுங்க, மறந்துட்டான். மறந்தது மட்டுமில்ல, ஆள் பயந்துட்டாரு. என்ன பார்த்தாரு அவரு? படிக்கலாம். 2வது அதிகாரம் 31வது வசனத்தை படிங்க. ஆ ஆ ஆ ஆ அதன் ரூபம் பயங்கரமா இருந்தது. ஒரு சிலையை பார்க்கிறான், ஒரு பெரிய ராஜா சிலையை பார்க்கிறான். அதன் ரூபம் பயங்கரமா இருந்தது, அது உயரமா இருந்தது. அது மாத்திரமல்ல, நேரம் இல்லாதபடினால நான் சுருக்கமாய் சொல்லிக் கொண்டு போகிறேன். அவன் பார்த்த சிலை தலை ஒன்றாக இருக்கிறது, மார்பு ஒன்றாக இருக்கிறது, வயிறு பகுதி ஒன்றாக இருக்கிறது, கால் பகுதி ஒன்றாக இருக்கிறது. அவன் பார்க்கிறான், என்ன ஐயா இது வித்தியாசமா இருக்கிறது? தலையில ஒண்ணு, பாதத்துல விரல்ல ஒண்ணு. படிங்க சிஸ்டர். இங்க பாத்தீங்களா? இங்க பாருங்க, பைபிளையும் பார்த்துக்கோங்க, எல்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க, எல்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க. கர்த்தருடைய வருகையை பத்தி சிந்திக்கணும்னா நீங்க முதல்ல தானியேல் படிக்கணும், சகரியா படிக்கணும், எசேக்கியேல் படிக்கணும், வெளிப்படுத்தல் படிக்கணும். இதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு என்ன செய்யும்? சத்தியம் புரிந்து கொள்ளும். உங்களுக்கு எந்த டவுட் இருக்குதோ உங்க பாஸ்டர் வந்து என்ன செய்யலாம்? பாஸ்டர் இது இப்படி இருக்குது, இது என்ன பாஸ்டர்னு சொல்லி நினைச்சுவாங்க. அவங்க தெளிவா உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நாங்கள் வழிபோக்கர்கள், நாங்கள் அறிவிக்க வேண்டிய சத்தியங்களை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். தலை எப்படி இருக்குதா? எல்லாம் இங்க பார்த்து பதில் சொல்லணும். தலை எப்படி இருக்குதா? பசும் பொன்னாய் இருக்கிறது. ஆனால் அதனுடைய மார்பு தலையில இருந்து இடுப்பு வரைக்கும் பார்த்து எப்படி இருக்குதா? வெள்ளியா இருக்குதா? 3வது பார்க்கிறான், இடுப்புல இருந்து முழங்கா முட்டு வரைக்கும் இருக்கிறது எப்படி இருக்குதா? வெண்கலமா இருக்கிறதா? 4வது ஒன்ன பார்க்கிறான், முழங்காலுக்கு கீழே பாதம் வரைக்கும் இரும்பு இருக்கிறதா? பாதத்தை பார்க்கிறான், பாதம் பாதி இரும்பும் பாதி களிமண்ணும். சொல்லுங்க, பாதி இரும்பும். நம்ம மைண்ட்ல என்னெல்லாம் இருக்குது? களிமண் இருக்கா?
அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. சில சொல்லுவாங்களே, என் மண்டையில ஒண்ணுமே இல்லைங்க, மண்டையில ஒண்ணுமே இல்லைங்க, என் தலையில என்ன இருக்குன்னு தெரியலமாங்க, இன்னைக்கு என்ன இருக்குன்னு பார்த்தறேன். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இப்படி ஒரு சிலையை பார்த்தான், பயந்தான், நடுங்கினான், கலங்கினான், மறந்து போய் விட்டான். அவன் சொன்னா, இதை பார்த்தது மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையில அவன் என்ன சொன்னான் பாத்தீங்கன்னா, சில காரியங்களை அவன் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? அவன் ஒவ்வொருவரையாய் அழைக்கிறான். 2வது அதிகாரம் 10வது வசனம். கொஞ்சம் மட்டும் வசனம் வாசிங்க, அப்புறம் வசனம் வாசிக்க வேண்டாம். சரி, போதும். ராஜா கேட்கிற காரியத்தை அறிவிக்க இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இல்லை. ராஜா என்ன கேட்டான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் 2வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது அவன் யாரெல்லாம் கூப்பிடுறான்னு சொல்லப்படுது. வாசிங்க. இவன் சொல்றான், எப்பா சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும். சொப்பனம் சொல்லணும் எப்படிங்க இருக்கும்? நீங்க ஒரு சொப்பனம் பார்த்திருக்கீங்க, வந்து சொல்றீங்க, ஐயா சொப்பனமும் சொல்லுங்க, அர்த்தமும். நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம என்ன சொல்லுவோம்? ராஜா லூஸ் ஆயிட்டாரா கேட்க மாட்டோமா? சொப்பனத்தை சொன்னாவது அர்த்தம் சொல்லலாம், சொப்பனத்தையும் சொல்ல மாட்டாராம். சொப்பனமும் சொல்லணுமா, அர்த்தமும் சொல்லணுமா? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை, இயேசு யார் என்று தெரியல, இயேசு எப்படிப்பட்டவர் என்று தெரியல. ஆனால் இங்கே கூடி வந்திருக்கிற நீங்கள் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதையும் அறிய வேண்டும். அவர் யாருக்காய் வரப்போகிறார், அவர் எப்படி வருவார் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் உண்டு, அநேக சபைகள் உண்டு, அநேக பாரம்பரிய சபைகள் உண்டு. ஆனால் அவர்களுக்கு இயேசு யார் என்று தெரியாது. அநேகர் சொல்லுகிறார்கள், அருள் நிறைந்த மரியே என்று ஒரு கூட்டம் பாடிக்கொண்டிருக்கிறது, மற்றொரு கூட்டம் சொல்லுகிறது அவர் வருவா, எல்லாரையும் சேர்த்து கொண்டு போவா சொல்லுகிறது. மற்றொரு கூட்டம் சொல்லுகிறது, எதுவுமே எல்லாம் செய்யலாம், எப்படியும் வாழலாம், இயேசு நம்மளை கூட்டு போயிருவாருங்குது. இல்ல, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த மாலை வேளையில அந்த ராஜா சொப்பனத்தை பார்த்தான். அவன் 4 கூட்டத்தாரை அழைப்பித்தான். 1 கல்தையர்கள், 2வது ஜோசியக்காரர்கள், 3வது அவன் அழைத்த கூட்டம் யாருன்னு கேட்டீங்கன்னா உலக ஞானிகளை கூப்பிட்டான், சாஸ்திரிகளை கூப்பிட்டான். 4 கூட்டத்தாரை கூப்பிட்டு அவங்கள அதை படிங்க சிஸ்டர். சாஸ்திரிகள் யாருங்க? அல்லேலூயா. மத்தியில் படிக்கிறோம்ல, சாஸ்திரிகள் தான் நட்சத்திரத்தை பார்த்தாங்க. நட்சத்திரத்தை பார்த்தோன்னு சொல்லிட்டாங்க, யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார். கணிக்கக்கூடியவங்க சாஸ்திரிகள், அவங்க தான் கணிக்கக்கூடியவங்க, உலகத்தை கணிக்கக்கூடியவங்க, அவங்க தான் சாஸ்திரிகள். அதனால தான் பாருங்க, சாஸ்திரிகள் எல்லாம் முட்டாள்கள், அறிவார்கள். இங்க இருக்கிற எத்தனை பேர் நல்ல நேரம் பார்க்குறீங்க? பக்கத்தில் கையை பிடிச்சு கேளுங்க, நல்ல நேரம் பார்க்குறியா? நல்ல நாள் பார்க்குறியா? இப்போ கேலண்டர் வச்சிருக்கீங்கல்ல, என் டாபிக் இல்லை சொல்லிட்டு போயிடுறேன். கேலண்டர் வச்சிருக்கீங்க, 1 வருஷ கேலண்டர்ல நம்ம ஆட்கள் இருக்கிறாங்க, ஐயா அந்த டே எவ்ரி டே உள்ள கேலண்டர் கொடுங்கயாமாங்க. அந்த கேலண்டர்ல பின்னாடி போயிட்டு சர்ச்சில் கேலண்டர் அடிச்சு கொடுப்பாங்க, அதுல இருக்கிற வசனத்தை வாசிக்கணும் இல்லை, நேரம் இல்லை. ஆனா பின்னாடி பக்கம் கேலண்டர்ல போயிட்டு ராகு காலம் எப்போ, யமகண்டம் எப்போ, நல்ல நேரம் எப்போ, கெட்ட நேரம் எப்போ, அது எப்படிங்க 1 வருஷத்தை அவன் சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? அல்லேலூயா, இன்னைக்கு யோசிச்சிருக்கீங்களா? எவ்வளவு ஜனங்கள் முட்டாள்தனமா, ஒருத்தன் செத்தா கூட அடக்கம் பண்ற நேரம் கூட பார்க்கிறான், என்ன நேரத்தில் செத்துட்டான், பிள்ளை பிறந்த நேரம். சில மருத்துவர்களை நான் பேசும்போது கேட்டிருக்கிறேன், என்ன ஐயா அப்படி அவங்க சொல்லுவாங்க, ஐயா அது எப்பமோ பிறந்திருக்கும் ஐயா, இங்க வெளியில அவங்க இருப்பாங்க, எப்ப பிறந்துச்சுமா, நாங்க சொல்லுவோம் 7-2 7-2 7-4, ஏன்னா அப்படி சொன்னாதான் அவன் அமைதியா போவான், அப்படி சொன்னாதான் அமைதியா போவான். நாங்க பிள்ளைய பார்ப்போமா இல்ல மணியை பார்த்துக்கிட்டு இருப்போமா? நாங்க ஆபரேஷன்ல பிள்ளைய வெளியெடுக்க பார்ப்போமா, ஜீவனை காப்பாற்ற பார்ப்போமா, இல்ல நாங்க நேரத்தை பார்த்துக்கிட்டு இருப்போமா? இங்க எத்தனை பேர் இருக்கீங்களோ தெரியல, ரட்சிக்கப்பட்ட நீங்கள் கர்த்தருடைய வருகைக்கு போக வேண்டுமேனா நல்ல நேரம் பார்க்காத, நல்ல நாள் பார்க்காத, வேதம் சொல்லுகிறது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஆமென். சத்தம் வர மாட்டேங்குதே. அல்லேலூயா. அது எங்க ஜாதி வழக்கையா, அது எங்க குடும்ப வழக்கையா. குடும்ப வழக்கு இருக்கட்டும், ஜாதி வழக்கு இருக்கட்டும், நீ இன்றைக்கு மனம் திரும்பினால் கர்த்தர் உனக்கு தம்முடைய ரகசியங்களை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. நல்ல நேரம் பார்க்காத, நல்ல நாள் பார்க்காத, நேரம் பார்த்து வீட்டை விட்டு வெளியே போகாத, யார் எதிர்த்து வரன்னு பார்க்காத. மோசே சொன்னான் ஆண்டவரை பார்த்து, உடைய சமூக மாத்திரங்களுக்கு முன் செல்லட்டும். தேவன் முன்னாடி போனா உனக்கு நல்ல நேரம். அல்லேலூயா. பிசாசு உனக்கு முன்னாடி போனா உனக்கு கெட்ட நேரம், அவ்வளவுதான். ஆமென். அல்லேலூயா. அப்போ இவங்க தான் சாஸ்திரிகள். 1 வருஷத்தை ஆராய்வானா,
இதை பிரிண்டிங் மிஸ்டேக்காரன் நல்லா வைத்துக்கோங்களேன். அவன் எழுதி கொடுத்துக்கிறான் 7 மணிலேருந்து 9 மணிக்கு ராகெல்லாம் போட்டுக்கிறான். பிரிண்டிங்காரன் பார்த்தான் 7 9 மாதிரி தெரியுதுன்னு 9லேருந்து 11 போட்டான். என்ன ஆகும்? இதே நம்ம ஆட்கள் பார்த்துட்டு கல்யாணம் வைக்கிறான், காது குத்து வைக்கிறான் இல்லையா? சில வீட்டு பிரதிஷ்டை, சிலரெல்லாம் கல்யாணத்துக்கு கூப்பிடுவாங்க, ஐயா கல்யாணத்தை நடத்தணும், கல்யாணத்துக்கு வாங்க. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும், போகிற வழியெல்லாம் கல்யாண வீடாக இருக்கும். போகிற வழியெல்லாம் காரில் ஏறி போகும்போது தான் தெரியும். அப்போ தான் கேட்பேன், என்ன இன்னைக்கு? ஆமாம் இன்னைக்கு முகூர்த்த நாள். ஓ அப்போ இவர் என்ன வச்சிருக்காரு? அப்புறம் எப்படி இயேசு வருவார் அந்த வீட்டுக்கு? எப்படி அந்த கல்யாணத்துக்கு வருவார்? அல்லேலூயா. சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய வருகைக்கு போக வேண்டுமே. என்னாகும் புத்தகம் 23வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனித்து இருக்கும். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஜாதிகளோடு கலவாதீங்க, உலகத்தோடு கலவாதீங்க. உலகத்தில் உள்ள அசுத்தங்கள், அருவருப்புகள், வழிமுறைகள், உலகத்தில் உள்ள பாரம்பரியத்தோடு கலந்து விடாதீங்க. படிங்க சிஸ்டர். 23:9. ஜாதிகளோடு கலவாமல். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, ஜாதிகளோடு கலவாமல். சத்தம் வருதா? அல்லேலூயா. ஜாதிகளோடு கலவாமல், ஊரோடு கலவாமல், இனத்தோடு கலவாமல், மதத்தோடு கலவாமல். அல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனோடு கலந்திருக்கும்படியாக தான் கர்த்தருடைய பந்தி எடுக்கிறோம். கர்த்தருடைய பந்தி எதற்கு இருக்கணும்? அந்த மாம்சத்தையும் அந்த இரத்தத்தையும் புசித்து அது நமக்குள்ள வரட்டும். அல்லேலூயா. ஆமென். அப்ப இந்த ராஜா சொப்பனத்தை பார்த்தாரு, மறந்துட்டார். சொப்பனத்துக்குள்ள வரலாமா? நேரம் பயிற்சி இல்ல. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகள். இந்த நேபுகாத்நேச்சாருக்கு கர்த்தர் ஒரு சொப்பனத்தை கொடுத்தார், சொப்பனத்தை மறந்துட்டான். அப்ப சொப்பனத்தையும் சொல்லணும். சொப்பனை பார்த்தான், இந்த கல்தேயரை பார்த்தான். கல்தேயர் என்று சொன்னால் விக்கிரக ஆராதனைக்காரர்கள். கல்தேயர் என்று சொன்ன விக்கிரக ஆராதனைக்காரர்கள். இவர்கள் 3வது மந்திரவாதிகள். இந்த மந்திரவாதிகள் சொன்னால் பொல்லாத ஆவிகளை வைத்து கிரியை செய்யக்கூடியவர்கள். பொல்லாத ஆவிகளை வைத்து கிரியை செய்யக்கூடியவர்கள் தான் இந்த மந்திரவாதிகள். இவர்களை கூப்பிட்டு பார்த்தா இவர்களாலையும் முடியவில்லை. இவங்க சொன்னாங்க, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்றாங்க பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 2வது அதிகாரம் 11வது வசனம். ஜோசியக்காரனா 4 நேரத்தை உங்களை பார்த்து கையை கொடுப்பா, உன் ரேகை எப்படி இருக்குது, உன் படிப்பு இருக்குது. எந்த ஜோசியக்காரனாவது நல்லா பாருங்க. நான் கூட எக்மோர் கிட்ட எல்லாம் போகும்போது பார்ப்பேன், எங்க உட்காந்துருக்காங்க? எங்க உட்காந்துருப்பாங்க? கிளி ஒரு மனுஷனுக்கு ஜோசியம் மனுஷன் சொல்லலையா, எது சொல்லுதான்? எத்தனை பேர் கிளி? அதுக்கு சொல்ல முடியுமா? சொல்லுங்க, அது சொல்ல முடியுமா? என் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அவரை அறியாம தலையிலிருந்து ஒரு முடி கூட கீழே விழாது. ஜோசியக்காரனை பார்த்துருக்கீங்களா? எக்மோர் கிட்ட நான் போகும்போது பார்ப்பேன், ரோட்டில் தான் உட்காந்துருக்கேன். நான் சொல்லும், பஸ் உனக்கே நல்ல நேரம் இல்லை, நீ எப்படி அடுத்த நேரத்தை குறிக்க போற? அடுத்த நேரத்தை குறிக்க போற. பல ஜோசியக்காரன் நான்று கொண்டு செத்து விட்டார்கள். பல ஜோசியக்காரர்கள் நிம்மதி இல்லை. காலத்தை குறிப்பாங்க, நேரத்தை குறிப்பாங்க, பிறந்த நேரத்தை குறிப்பாங்க. இவர்களால் முடியவில்லை. 4 கூட்டத்தாரால் முடியவில்லை. 1 சாஸ்திரிகள், 2வது கல்தேயர்கள், 3வது மந்திரவாதிகள், 4வது அல்லேலூயா ஜோசியர்கள். எனக்கு நேரம் இல்லாதனால ரொம்ப வேகமாய் சொல்லிக்கிட்டு போறேன். ஆனா நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? பின்னாடி உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. எனக்கு கொஞ்சம் ஸ்பீடா போறதுனால உங்களுக்கு புரியலன்னா கொஞ்சம் ஸ்லோவாகவே போகலாம், பிரச்சனை கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா நீங்க கர்த்தருடைய வருகைக்கு கடந்து போகணும். ஆமென். அல்லேலூயா. இல்ல இந்த பூமியில ஓட்டத்தை ஓடி முடிச்சோம்னா சொல்லணும், என்ன சொல்லணும்? இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்குது. நல்ல போராட்டத்தை, ஓட்டத்தை, விசுவாசத்தை. நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க, 100 வயசு இருப்பீங்க, பயப்படாதீங்க. ஆனா 100 வயசுலயும் உலகத்தை விட்டு போகணும்ல. 100 வயசுல உலகத்தை விட்டு போகணும்ல. அன்னைக்கு போகும்போது நல்ல போராட்டம் போறணும்ல. அல்லேலூயா. என்ன இந்த ஐயாவை நம்ம இவ்வளவு பணம் செலவழிச்சு இப்படி மீட்டிங் போட்டு வந்தா இவர் செத்துருவேன். எப்படியோ ஒரு நாள் பூமியை விட்டு போனையா. கிறிஸ்தவனுக்கு மரணம் ஆதாயம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நான் ஊழியத்துக்கு வந்த நாட்களில் 96வது வருஷம் ஊழியத்துக்கு வந்து நியூ இயர்ல எல்லாரும் முழங்கால போட்டு அவங்கவுங்க எதுக்கோ ஜெபம் பண்ணுவாங்க. நான் எப்படி ஜெபம் பண்ணுவேன்? ஆண்டவரே இந்த 96 97 வருது, இந்த வருஷம் என்ன பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளுங்க ஐயா. இந்த வருஷம் இப்படிதான் பல வருஷமா ஜெபம் இருந்தேன். அப்புறம் தான் ஆண்டவர் சொன்னார், மகனே உனக்கு கொஞ்சம் நாள் இருக்குது, அது வரைக்கும் நீ இருந்தார். அதனால இப்பெல்லாம் அப்படி ஜெபம் பண்றது இல்லை. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இது பாவம் நிறைந்த உலகம், சாபம் நிறைந்த உலகம், வேதனை நிறைந்த உலகம், பசி நிறைந்த உலகம், கலக்கம் நிறைந்த உலகம், கண்ணீர் உள்ள உலகம், ஏமாற்றுகிற உலகம், வஞ்சிக்கிற உலகம், தந்திரமான உலகம், உன்னை கீழே தள்ளுகிற உலகம். ஆனால் என் ஆண்டவருடைய சமூகம் அப்படிப்பட்டதல்ல. அவர் நல்லவர். அல்லேலூயா.
உலகமும் அதன் ஆசைச்சைகளும் ஒளிந்து போய்விடும். பிள்ளை தாயை ஏமாற்றுகிறது, தாய் பிள்ளை ஏமாற்றுகிறார். இந்த உலகம் ஏமாற்றுகிற உலகம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீயும் நானும் இந்த மாலைவில் வந்திருக்கிறவர் ஏமாற்றாதவர், கைவிடாதவர். அல்லேலூயா. ஆமென் சொல்றீங்க? சரி, இந்த பசும்பொன் பாபிலோன் சாம்ராஜ்யம், இந்த வெள்ளி மேதியா பெர்சியா சாம்ராஜ்யம், இந்த வெண்கலம் கிரேக்க சாம்ராஜ்யம், இந்த இரும்பு ரோம சாம்ராஜ்யம், இந்த 4 சாம்ராஜ்யங்கள் இந்த பூமியில கொடிகட்டி பறந்த சாம்ராஜ்யங்கள். ஆனால் முதலாவது உள்ளது இந்த தானியேல். எப்படி சொப்பனத்தையும் சொன்னா அதன் அர்த்தத்தையும் சொன்னான், சொப்பனத்தையும் சொன்னா அதன் அர்த்தத்தையும் சொன்னா. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள். இந்த உலகம் எப்படி, இந்த உலகம் அழிவு வரும் என்று சொல்லுவோம். இந்த உலகத்துக்கு பிற்பாடு பரலோகம் எப்படி இருக்குது என்றதை நாங்கள் சொல்லுவோம். என்று சொன்னா எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களுக்கு ஒரு தெளிவு உண்டு. நாங்கள் போகிற வழி எங்களுக்கு தெரியும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. நாங்கள் ஒரு பொய்யை சொல்லவில்லை, ஒரு புரட்டு கதையை சொல்லவில்லை, ஏதோ ஒரு கட்டு கதையை சொல்லவில்லை, ஏதோ ஒரு புஸ்தகத்தை படித்து சொல்லவில்லை. உண்மையான சத்தியங்களை சொல்லுகிறோம். அல்லேலூயா. இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம், மிகப்பெரிய சாம்ராஜ்யம், ஒரு பொன்னான சாம்ராஜ்யம். இந்த சாம்ராஜ்யம் எப்படி விழுந்தது என்று வேதத்தை வாசிக்கும் பொழுது சில அனுபவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிற்பாடு ஒரு சாம்ராஜ்யம் தோன்றியது, அது மேதியா பெர்சியா சாம்ராஜ்யம். நான் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு சொல்லிட்டு வர்றேன். ஆனா இந்த சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் இந்த தானியேல் என்ன செய்யணும்? விளக்கி கொடுக்க வேண்டும். அப்படித்தானே? முதல்ல அவனை குறித்து சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைக்கும்படியா விரும்புகிறேன். நேற்றைக்கு யோசேப்பினுடைய சில காரியங்கள் உங்களுக்கு சொன்னேன். இந்த நாளில கர்த்தருடைய ரகசியத்தை, கர்த்தருடைய திட்டத்தை, கர்த்தருடைய நோக்கத்தை, பரலோக ராஜ்யத்தின் மேன்மையை ஒரு மனுஷன் இந்த பூமியில விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் நீங்களும் நானும் ஒரு தானியேலாய் மாற வேண்டும். தானியேலுக்குள்ள காணப்பட்ட சில சுபாவங்களை, முக்கியமான சுபாவங்களை உங்களுக்கு முன்பாக வைக்கும்படியாய் விரும்புகிறேன். தானியேலின் புத்தகம் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. அறிவிக்க தெரிவிக்க கூடாமல் போயிட்டு. நாம் 2வது அதிகாரம் 11ஆம் வசனத்தில் படிச்சோம். சாஸ்திரிகளும் மந்திரவாதிகளும் கல்தையரும் ஜோசியரும் இந்த 4 கூட்டத்தார் சொல்றாங்க, ஐயா நீங்க ஒரு சொப்பனத்தை சொல்ல மாட்டேங்க, இந்த அர்த்தத்தை சொல்லணும்னா அவங்க அழகா சொல்றாங்க, மாமிசத்தோடு வாசம் பண்ணாத தேவனை ஒளிய அதை அறிவிக்க ஒருவனால முடியாது. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, என் ஆண்டவர் மாமிசத்தின் தெய்வம் அல்ல, அவர் பரிசுத்தத்தின் தெய்வம், அவர் மறைபொருளை வெளிப்படுத்துகிற தெய்வம். அல்லேலூயா. அநேகர் சொல்லுவாங்க, என்னப்பா ரட்சிப்பு, எங்கப்பா இயேசு இருக்காரு எனக்கு காட்டுப்பா, அவர் எப்படி இருக்காருன்னு கேட்பாங்க. நீங்க அநேகரை கொண்டு போய் கேட்கணும், இப்ப கரண்ட் எப்படிப்பா இருக்கு எனக்கு காட்டுன்னு சொல்லணும். கரண்ட் இயேசுவை உணரலாம், இந்த காற்றை உணரலாம். இந்த காற்றின் கலர் என்ன? காத்து கலர் என்ன? இப்ப இந்த லைட் வெள்ளையா போட்டா வெள்ளையா எரியுது, மஞ்சளா போட்டா, கிரீனா போட்டா, எல்லோ போட்டா, டிஃப்ரெண்ட் கலர்ஸ் மாறும், அவ்வளவுதான். கரண்ட் என்ன கலரு? தொட்டு பாரு தெரியும், தொட்டு பாரு தெரியும் இல்லையா? அல்லேலூயா. ஆனா நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய சத்தியத்தை, ஆமென். இந்த தானியேல் விளக்க முதல் காரியம், மாம்சத்தோடு அவன் வாசம் பண்ணாதவன். நம்பர் 1, மாம்சத்தோடு வாசம் பண்ணாதவன். நீங்க எத்தனை பேர் மாம்சத்தோடு வாசம் பண்றீங்க? அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஆவியா இருக்கிறார், அவர் ஆவி உள்ள தேவன். அவர் உன்னுடைய வாழ்க்கையை அவர் மாற்ற விரும்புகிறார். மாம்சத்தோட வாழாத, மாம்சத்தில் ஆண்டவர் அறிவிக்காத, மாம்ச வைராக்கியம் இருக்காத. முதல் காரியம், கர்த்தரை குறித்து அறிய வேண்டுமேனா, கர்த்தருடைய வருகை குறித்து உனக்கு தெளிவு வேண்டுமேனா, கர்த்தர் வருவாரா என்கிற வார்த்தை உனக்கு நம்ப வேண்டுமேனா, நீ மாம்சத்தில் இருப்பாயனா அந்த வார்த்தை நீ ஏற்றுக்கொள்ள மாட்டா. இங்க இருக்கிற நீங்க மாம்சத்தின்படி இருப்பீர்களா, கர்த்தருடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள வராது. நம்பர் 1, மாமிசத்தில் அவன் இல்லாத. அவன் சொல்லுகிறான், மாமிசத்தில் வாசம் பண்ணாத. அந்த ஒரு வருஷம் சீக்கிரம் வாசிங்க, 2:11 சீக்கிரம் வாசிங்க. எல்லாரும் பைபிள் உள்ளவங்க எல்லாரும் எடுத்து வாசிங்க. மாம்சத்தின் மாமிசமா இருக்கிறவர்களுடைய
அப்ப இந்த 4 கூட்டத்தார் சொல்றாங்க, எங்கள் தெய்வம் மாமிசத்தின் தெய்வம். அல்லேலூயா. எங்க ஆண்டவர் பூ கேட்கிற ஆண்டவர் இல்ல, பொட்டு கேட்கிற ஆண்டவர் இல்ல, மாலை கேட்கிற ஆண்டவர் இல்ல, மெழுகுத்தி கேட்கிற ஆண்டவர் இல்ல. எங்க ஆண்டவர் ஆவியா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எங்க ஆண்டவர் பொன்னையோ பொருளையோ கேட்கிற தெய்வம் அல்ல, எங்களுடைய ஆண்டவர் இருதயத்தை கேட்கிற தெய்வம். அல்லேலூயா. அவர் நாங்க சுமக்க வேண்டாம், அவர் எங்களை சுமக்கிற தெய்வம். அல்லேலூயா. ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மாமிசத்தின்படி வாசம் பண்ணாத தெய்வம். நீ கர்த்தருடைய வருகை குறித்து உங்களுக்கு தெளிவு வேணுமேனால் நீங்க மாமிசத்தின்படி கர்த்தரை அறிய முடியாது. அல்லேலூயா. அத்தான் பவுல் சொல்லுகிறார், மாமிசத்தின்படி கர்த்தரை அறிய முடியாது. சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போறலுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுவதற்கோ அது தேவ பலனா இருக்கிறது. இரண்டாவது காரியம், வேதத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தானியேல் புத்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை படிக்கும் பொழுது சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தை விளக்க 2வது சுபாவம், அவன் தீட்டுப்படாதவன். படிங்க. சரி, உங்களுக்கு எல்லாம் தெரியும், தானியேலுக்கு நல்ல ராஜ ஆகாரத்தை கொடுத்தாங்க, வேண்டான்ட்டான். என்ன ராஜ ஆகாரம்? பாபிலோனின் ஆகாரம். என்ன ஆகாரம்? பாபிலோனின் ஆகாரம். இந்த பாபிலோனின் ஆகாரம், பாபிலோன் என்று சொன்னால் ஒரு 4 வார்த்தைகள் உண்டு. ஒன்று, வேசிகளுக்கு தாயானவள். 2வது, பாவத்தை உற்பத்தி பண்ணுகிறவள், பாவத்தை உற்பத்தி பண்ணுகிறவள். 3வது, கேடான காரியங்களை செய்கிறவள். 4வது, மெத்த பெருமைக்காரி. இதுதான் பாபிலோனின் சுபாவங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாபிலோனுடைய ஆகாரத்தை இந்த தானியேல் சொல்லுகிறான், நாங்கள் புசிக்க மாட்டோம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. சத்தம் வர மாட்டேங்குதே. அல்லேலூயா. நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டும். உன்னை தீட்டுப்படுத்துகிற, உன் மனதை தீட்டுப்படுத்துகிற, உன் இருதயத்தை தீட்டுப்படுத்துகிற, உன் ஊழியத்தை தீட்டுப்படுத்துகிற, உன் குடும்பத்தை தீட்டுப்படுத்துகிற, உன் ரட்சிப்பை தீட்டுப்படுத்துகிற, உன் அபிஷேகத்தை தீட்டுப்படுத்துகிற, உன்னுடைய பரிசுத்த ஆவியை, பரிசுத்த ஜீவியத்தை தீட்டுப்படுத்துகிற எந்த காரியத்தையும் நீ புசிக்க கூடாது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. சில சாப்பாடு உள்ள போனோன்னு தான் மனுஷன் யாரா மாறிறான். யாரா மாறிறான்? குடியாரனை பார்த்துருக்கீங்களா? குடிச்சவன யாரா மாறிறான்? கால் நிற்க மாட்டேங்குது, கையை நிற்க மாட்டேங்குது, இல்லையா? வாயை நிற்க மாட்டேங்குது. ஏன்? அல்லேலூயா. அதனாலதான் நீதிமொழியின் புத்தகத்தை படிக்கும் பொழுது 31ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது தாய் சொல்லுகிறா, ராஜாக்களை கெடுக்கிற காரியம் ராமவேலே உனக்கு வேண்டாம். ஏன்? அந்த திராட்சரசத்தை நீ குடிக்காத. திராட்சரசத்தை குடித்தா ஏன் கிறிஸ்தவர்கள் குடிப்பதில்லை? ஏன் தேவனுடைய ஜனங்கள் பீடி சிகரெட் குடிப்பதில்லை? ஏன் தேவனுடைய பிள்ளைகள் போதை வஸ்துக்களை போடுவதில்லைன்னா, உன்னையும் என்னையும் தீட்டுப்படுத்தும், ஆவியை தீட்டுப்படுத்தும், ஆத்துமாவை தீட்டுப்படுத்தும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மாலை வேளையில எத்தனை கிறிஸ்தவர்கள் தீட்டான ஆகாரத்தை புசிக்கிறீங்க? அல்லேலூயா. தீட்டானது ஒன்றோ உன் வாயில் புசிக்கப்படலாகாது. தீட்டுள்ளதை எதையும் நீ தொடக்கூடாது. தீட்டுள்ளதுக்கு விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலையும் படிக்கிறோம், புதிய ஏற்பாட்டிலையும் படிக்கிறோம். அல்லேலூயா. நம்ம செத்தவனை தொட்டா தீட்டு, அதுக்கெல்லாம் விலகிடுறோம், அதுக்கெல்லாம் விலகிடுறோம். அதை தொட்டா தீட்டு. நீங்க செத்தவங்க வீட்டுக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா உடனே என்ன பண்ணுவான்? கிராமப்புறத்துல கேட்கவே வேண்டாம், என்ன பண்ணுவான்? எல்லா துணியை வெளியவே அப்படி கழட்டி போட்டு நல்லா குளிச்சுட்டு தான் உள்ள வருவான். ஏன்னா செத்த வீட்டுக்கு போயிட்டு இருந்திருக்கிற தீட்டானது. தீட்டுன்னு சொல்லப்பட செத்த வீடு, செத்த வீடு, செத்த வீடு, தீட்டு தீட்டு தீட்டுன்னு சொல்றான். ஆனால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உன் வாயில கெட்ட வார்த்தை தீட்டு, உன் கண்கள் தீட்டு, உன் மனது தீட்டு, உன் இருதயம் தீட்டு, உன்னுடைய குடும்பம் தீட்டு, நீ வைத்திருக்கிற மொபைல் தீட்டு, நீ வைத்திருக்கிற டிவி தீட்டு, உன் பிள்ளைகள் வாழ்க்கை தீட்டு, நீ போகிற எல்லா இடங்களிலும் தீட்டு உள்ளவனாய், தீட்டுப்பட்டவனாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த தானியேல் சொல்லுகிறார், நான் வாசம் பண்ணுகிற, நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் மாமிசத்தின் தெய்வம் அல்ல, அவர் ஆவியின் தெய்வம். பக்கத்துல கைப்பிடி சொல்றீங்களா? உன் தெய்வம் எப்படிப்பட்டவர்மா? உன் தெய்வம் எப்படிப்பட்டவர்? அல்லேலூயா. அவர் மாம்ச தெய்வமா? மாம்ச தெய்வமா? ஆவியின் தெய்வம். 2வது, அவர் தீட்டில்லாத தெய்வம். பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகிறோம்னா வெளிப்படுத்தல படிக்கிறோம், தீட்டுள்ளதும் அருவருப்பானதும் ஒன்றும் அதற்குள்ள பிரவேசிப்பதில்லை. அல்லேலூயா. நீங்களும் நானும் தீட்டுப்படாதீங்க. உங்களுடைய கண்கள் தீட்டுப்படுதா? வாய் தீட்டுப்படுதா? அல்லேலூயா. சத்தம் வர மாட்டேங்குதே. எத்தனை பேர் சரா மாதிரி இங்கிலீஷ் பேசுறீங்க? ஸ்கூலுக்கெல்லாம் போல, காலேஜுக்கெல்லாம் போல, ஆனால் இங்கிலீஷ் தருகிறதும் வருது. எப்படி?
கோவப்படுத்திட்டார் வீட்டுக்காரன், என்ன வருது? என்ன வருது? சர்ன்னு இங்கிலீஷ் தான் வருது. ஆனா இங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்து என்னது? அந்நிய பாஷை வருது. அந்நிய பாஷை வருது. கர்த்தருடைய பந்தி எடுக்கும் போது பயங்கர பக்தி. மாமியார் கொஞ்சம் சொல்லிட்டு என்ன வந்துருது? வாயில தீட்டு வந்துருது. வாயில தீட்டு வர காரணம் என்ன? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். உன் இருதயம் எல்லாம் தீட்டா இருக்கிறது, உன்னுடைய மனதெல்லாம் தீட்டா இருக்கிறது. மற்றவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே உன் காதுக்குள்ள வந்து உன் இருதயம் தீட்டுப்பட்டது. ஆனா இந்த தானியேலோ தீட்டுப்படவில்லை. பாவத்தின் ஆகாரத்தை தானியேல் எடுக்கவில்லை. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாலை வேளையில உங்களுடைய வாழ்க்கை, ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மாறட்டும். உங்க வாயை கர்த்தர் பரிசுத்தம் பண்ணட்டும், உன் கண்களை தேவன் பரிசுத்தம் பண்ணட்டும், உன் இருதயத்தை தேவன் பரிசுத்தம் பண்ணட்டும். ஒருவேளை மற்றவங்க சொல்லலாம், அக்கா தெரியுமா உங்களுக்கு என்ன உங்களை பத்தி இவ்வளவு மோசமா பேசிக்கிட்டாங்க, உங்க காது வழியா உங்க இருதயத்தை தீட்டுப்படுத்துறாங்க. அப்படியா அப்படின்னு கேட்டு என்ன செய்யறோம்? உடனே நம்ம போனை போட்டு என்ன பண்றோம்? நான் யாரு காட்டுறேன் பாரு, நான் யாரு. ஆனா அதே வேளையில என்னதானே சிஸ்டர் பேசுனாங்க, நீங்க ஏன் அக்கா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. நீங்க ஒண்ணுமே கஷ்டப்பட வேண்டாம் சிஸ்டர், நீங்க ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம். நீங்க தைரியமா நீங்க புறப்பட்டு போங்க. என்னதானே பேசுனாங்க, நான் சகிச்சுக்கிறேன், சமாளித்துக்கிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லிட்டு போயிடலாமே. அல்லேலூயா. வேற என்ன சொன்னாங்க? இன்னும் நீங்க அவங்கள்ட்ட போய் கேட்டுட்டு என்கிட்ட சொல்லுங்க. இன்னும் நீங்க கேட்டுட்டு சொல்லுங்க, இருதயம் தீட்டு வேண்டாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தானியேலுடைய இரண்டாவது சுபாவம் தீட்டு இல்லாதவன். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருடைய பந்தியை தீட்டு இல்லாம எடுக்கிறீங்க? எத்தனை பேருடைய நாவு சுத்தமா இருக்கிறது? எத்தனை பேர் இந்த மாலைவேளை அந்நிய பாஷைகளை பேசும்போது உங்க நாவல சுத்தம் இருந்தது? எத்தனை பேர் தேவனை பாடும் பொழுது உங்களுடைய நாவல சுத்தம் இருந்தது? எத்தனை கைகள் சுத்தம் உண்டு? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவா, யாருடைய வாசஸ்தலத்தை வீற்றிருப்பா, கைகளில் சுத்தம் உள்ளவன், இருதயத்தில் மாசு இல்லாதவன். எத்தனை கைகளை சுத்தம் உண்டு? அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு கேளுங்க பார்க்கலாம். பக்கத்துல கையை பிடிச்சு கேளுங்க. அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு கேளுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் சத்தம் வர மாட்டேங்குது? அல்லேலூயா. எத்தனை பேர் சுத்தமா இருக்கிறீங்க? கை சுத்தமா இருக்கா? சோப் போட்டு கையை கழுவிடலாங்க. பெயிண்ட் பட்டுச்சு, ஒரு திண்ணரை போட்டு துடைச்சிடலாங்க. ஆனா பாவத்தை எப்படிங்க கழுவ? பாவத்தை எப்படி கழுவ? உன் கைகள் எவ்வளவு பாவம் உண்டு, உன் கைகள் எவ்வளவு தீட்டு உண்டு. உன் கண்களின் தீட்டுக்கு எதை ஊத்த? உன் இருதயத்தின் தீட்டுக்கு எதை ஊத்த? அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. தீட்டுக்கு என்ன பண்ண? அல்லேலூயா. தீட்டானது பரலோகம் போகாத, தீட்டானது நரகம் போய்விடுமே. நரகத்தை குறித்து உங்களுக்கு சொல்லித்தாரேன். நரகம் சொல்லுகிறது, போனால் திரும்பி வராத தேசம், மப்பு மந்தாரமான தேசம், இருள் சூழ்ந்த தேசம். அங்க நரகத்தில் எப்படி தெரியுமா இருக்கும்? இப்ப நமக்கெல்லாம் வெயில் காலம் வர ஆரம்பிச்சிச்சு இல்லையா? இந்த பிப்ரவரியே வெயில் காலம். ஒரு 5-6 மாசமா நம்ம நல்ல ஜாலியான கிளைமேட், நல்ல குளுமையான கிளைமேட்டை அனுபவிச்சோம். அநேக வீட்டில் ஏசி கூட ஆன் பண்ணல. ஆனா இப்போ ஒவ்வொரு வீட்டில் என்ன செய்றாங்க? ஏசி ஆன் பண்ணணும். வெயில் ஆரம்பிச்சிச்சு. ஆனா நரகம் சொல்லுகிறது, பூச்சிகளே உன் படுக்கையும், புழுக்களே உன் போர்வையுமா இருக்கும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நரகத்துக்கு போகிறவர்கள் தீட்டு உள்ளவர்கள். நீயும் நானும் நரகத்துக்கு போக கர்த்தர் அழைக்கவில்லை, பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்திருக்கிறார். அவருடைய முகத்தை பார்க்க அழைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை பேச அழைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை பேசுகிற இந்த நாவல தீட்டு வேண்டாம். அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க. உங்க மனதை பிசாசு தீட்டுப்படுத்த கூடாது. கை வச்சு சொல்லுங்க. அடுத்த பகுதிக்கு போக ஆவியானவர் விட மாட்டேங்கிறார். நான் வேகமாய் சொல்லி கொண்டு போகிறேன். தலையில கை வைங்க. வாலிய பிள்ளைங்க சொல்லுங்க, ஆண்டவரே என் மனதை தீட்டுப்படுத்துற ஆவி விலகட்டும். In the name of Jesus. ரபால கதுடாபால ரிபால பங்கரா ரமன மங்கரா ஷபால கதுடா ரிபால கதுடாபால கரா. கர்த்தர் சில வாலிப பிள்ளைங்களை போய் சொல்றாரு, உன்னை யாரோ உன்னை பேசி உன்னை தீட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. உன் சரீரம் யாருக்கும் தெரியாம தீட்டுப்பட்டுக்கிட்டு இருக்குது. கர்த்தர் இந்த ராத்திரி வேளை சொல்லுகிறார், உன் மனதின் தீட்டு விலகட்டும். நீ அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்காத. நீ அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்காத. அவன் கள்ளத்தனமானவன், அவன் தந்திரமானவன். ஏதேன் தோட்டத்தில் தந்திரமாய் வந்த சர்ப்பம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை தீட்டுப்படுத்தியது. இந்த மாலை வேளையில சொல்லுங்க, என் மனதை தீட்டுப்படுத்தக்கூடாது. எந்த மனதை தீட்டுப்படுத்தக்கூடாது. வாலிய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சரீரம் தீட்டுப்பட வேண்டாம். உன் சரீரம் தீட்டுப்பட வேண்டாம். நீ கற்புள்ள கன்னிகையாயிரு. நீ கற்பு குலைக்கப்பட வேண்டாம். கற்பு குலைக்கப்பட வேண்டாம். அன்பு சகோதரர்களே, உன் மனதை தீட்டுப்பட வேண்டாம். உன் இருதயம் தீட்டுப்பட வேண்டாம். இந்த மாலை வேளை ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர்
ஆண்டவரே என் மனதை பரிசுத்தமாக்குங்க, என் இருதயத்தை பரிசுத்தமாக்குங்க. அந்நிய சத்தங்கள் வேண்டாம், அந்நிய காட்சிகள் வேண்டாம், அருவருப்புகள் வேண்டாம். சரி, மூன்றாவது காரியம் தானியேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனம். தானியேலின் புஸ்தகம் 2:17. சரி, மூன்றாவது தானியேல் தேவனுடைய இரக்கத்தை தேடுகிறவன். என்ன தேடுறவன்? இரக்கத்தை தேடுகிறவன். என் ஆண்டவர் சொன்னார், எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தம் கொண்டனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேர் மேல கர்த்தர் இரக்கமா இருக்காரு? எத்தனை பேர் மேல கர்த்தர் இரக்கமா இருக்காரு? அல்லேலூயா. மனுஷன் எவனை இறங்க வேண்டாம் ஐயா, கர்த்தருடைய இரக்கம் பெரியது. ஆமென். அல்லேலூயா. இந்த இரக்கத்துக்கு ரெண்டு நான் டெஃபினேஷன் கொடுத்துட்டு நான் சீக்கிரமா அடுத்த பகுதி கடந்து போறேன். இந்த தானியேல் கூட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் யார் தெரியுமா? ராக்காலத்தில் ஜெபிக்கிறவங்க. என்ன ஜெபிக்கிறவங்க? ராக்காலத்தில் ஜெபிக்கிறவங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நான் நேற்றுக்கு உங்களுக்கு சொன்னேன் 4 ஜாமங்கள் என்று சொல்லி. ராக்காலத்தில் ஜெபிக்கணும். ராக்கால ஜெபம் அவசியம். வாலிப பிள்ளைகளே, சகோதரிகளே, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். ராக்காலம் ஜெபித்து பாரு, உன் வீடு கட்டப்படும். ராக்காலம் ஜெபித்து பாரு, கர்த்தர் உன் கணவனை மாற்றுவா. ராக்காலம் ஜெபித்து பாரு, உன் வீட்டுக்கு வானம் திறக்கப்படும். ராக்காலம் ஜெபித்து பாரு, கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நீங்க யாரை ஃப்ரெண்ட்ஸா வச்சுக்கிடணும்? யாரை ஃப்ரெண்ட்ஸா வச்சுக்கணும்? பக்கத்தில் கைப்பிடிச்சு கேளுமா. யாரை ஃப்ரெண்ட்ஸா வச்சுக்கிடணும்? மாடல் ட்ரெஸ் போடுறவள இல்லம்மா, லிப்ஸ்டிக் போடுறவள இல்லம்மா, உலகத்தை சுத்துறவா இல்லம்மா, குறை பேசுறவா இல்லம்மா. யாரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்? பிரதர்ஸும் கையை பிடிங்களா? நீங்களா யாரா மாதிரி உட்கார்ந்துருக்கீங்களே? அல்லேலூயா. யார் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும்? ஜெபிக்கிறவங்க. அல்லேலூயா. குடும்பத்தை பிரிக்கிறவன் அல்ல, தவறான ஆலோசனை கூட்டு போறவன் அல்ல. அல்லேலூயா. ஜெபிக்கிறவன் வேணும். ஜெபிக்கிறவன் கூட இருந்தால் ஜெயம் எடுப்பாய். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில எந்த விழுக கிடந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய போராட்டம் இருந்தாலும் சரி, ஜெபிக்கிற கூட்டத்தோடு சரி. உலகத்துல சொல்லுவாங்க, பூவோட சேர்ந்த நாறு மணக்கும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. பூவோட சேர்ந்த நாறு மணக்கும். ஜெபிக்கிறவனோடு சேரு. அன்றைக்கு தானியேலுக்கு யாரு ஃப்ரெண்டு? பாவிகள் அல்ல, பரியாசக்காரர் அல்ல, துன்மார்க்கர் அல்ல, குறை பேசுறவங்க அல்ல. தானியேலுக்கு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் ராக்காலம் ஜெபிக்கிறவங்க, தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவங்க. அல்லேலூயா. ராக்காலம் ஜெபித்தபடினால கர்த்தர் அவனுக்கு சில காரியங்களை, சொப்பனத்தையும் காண்பிச்சிட்டாரு, சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொல்லிட்டாரு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஜோசியக்காரனால முடியாதையா, விக்கிரகாராதனை பண்ணுவதால் முடியாதையா, மந்திரவாதிகளால் முடியாதையா, சாஸ்திரிகளால் முடியாதையா. ஆனால் ஜெபிக்கிறவனுக்கு தேவன் ரகசியத்தை காண்பிப்பார். ஜெபிக்கிறவனோடு தேவன் பேசுவார். அல்லேலூயா. ராக்கால ஜெபம் உன் வாழ்க்கையை கர்த்தர் காண்பிப்பார். ராக்கால ஜெபம் தேசத்தினுடைய சம்பவங்களை ஆண்டவர் காண்பிப்பா. ராக்கால ஜெபத்திலே ஊழியத்தை தேவன் காண்பிப்பா. ராக்கால ஜெபத்திலே இந்த தேசத்துக்கு என்ன என்ன சம்பவிக்கும் என்பதை தேவன் காண்பிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? இந்த பிசாசெல்லாம் கொஞ்சம் தூக்கி தூர வச்சிருங்க. என்ன பண்ணுங்க? இந்த பிசாசு என்ன பண்ணுங்க? தூக்கி தூர வச்சிருங்க. இது ஒரு பெரிய பிசாசு. இன்னைக்கு பெரிய பிசாசு. அம்மா ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்குது, தள்ள ஒன்று பிள்ளை ஒன்று இல்லையா? அங்கே ஒன்று இங்கே ஒன்று உட்காந்து 4 எண்ணம் அங்கே மாறி மாறி நினச்சது உட்காந்து. வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தால் கூட வாங்க பெரியப்பா, வாங்க மாமான்னு கூப்பிட ஆள். ஹை, பிஸியாக இருக்கிறேன், அவ்வளோதான். இன்னைக்கு லேட்டஸ்ட் நினைப்பச்சு ஹை, அடுத்தது போனால் பை, அவ்வளோதான். உள்ளே வரும்போது ஹை, போகும்போது பை, அவ்வளோதான். ஐ எம் வெரி பிஸி. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை மிகவும் கேவலமான வாழ்க்கை. ஜெபிக்க முடியல. என்ன முடியல? ஜெபிக்க முடியல. நீ ஜெபிக்கலான்னு போன் எடுத்துட்டு போன, அப்பதான் உனக்கு இல்லாத கால்லாம் வந்துகிட்டு இருக்கும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஜெபம் பெரிய காரியத்தை கொண்டு வரும். ஒரு நாள் ஒரு புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். பால்யாங்கிச்சோ என்கிற ஒரு தேவனுடைய மனுஷனுடைய புஸ்தகத்தினுடைய அவருடைய வாழ்க்கை வரலாறை வாசித்துக் கொண்டிருந்தேன். அவருக்கு மணி ஓசை ஒலித்தவருடைய வீட்டில் அவருடைய மனைவி அந்த மணி ஓசை ஒலித்த உடனே அவர்களின் தொலைபேசி எடுத்து அவர்கள் ஹலோ என்று அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அங்கிருந்து ஒரு கால் வந்த கால் எதிர்முனையில் இருந்த மாதிரி பேசினார். நான் இந்த தேசத்தினுடைய பிரசிடனுடைய பிஏ பேசுகிறேன், இந்த மாதிரி பால்யாங்கிச்சோ இடத்துல பேச வேண்டும்.
அப்ப சொன்னாங்க, இல்லை இப்ப பேச முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 10 நிமிடங்கள் கழித்து மறுபடியும் அலைபேசியின் ஒளி ஒலித்தது. மறுபடியும் அவள் எடுத்தார். அப்ப சொன்னாங்க, நான் பிரசிடென்ட் பேசுறேன், நான் பாலி அங்கிச்சூட்ட பேசணும். அப்ப சொன்னாங்க, தட்ஸ் நாட் பாசிபிள் வே. எப்போ மினிமம் 1 hour கழிச்சு தான் பேச முடியும். அப்ப அவர் கேட்டார், எதிர்முனையிலிருந்து சொன்னார், நான் யாரு தெரியுமா? இந்த தேசத்தினுடைய பிரசிடென்ட், நான் பேசுறேன். என்ன? அப்ப அந்த அம்மா ஒரு பதில் கொடுத்தாங்களா, உங்களை விட பெரியவரிடத்துல பேசி கொண்டிருக்கிறார், உங்களை விட பெரியவரிடத்துல பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஜெபமணி பெரியவர்கிட்ட பேசுகிற நேரம், தேவனோடு பேசுகிற நேரம். எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளை சொல்ல போறீங்க, நான் பெரியவரோடு பேசுகிற நேரம், அவர் சத்தத்தை கேட்கிற நேரம். அல்லேலூயா. என் சத்தத்தை அவர் கேட்க வேண்டும். என்னுடைய குடும்பத்தின் நிலவரங்களை காண்பிக்க வேண்டும், மறைபொருளை காண்பிக்க வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அநேகருடைய வாழ்க்கை ஜெபிக்கும் பொழுது அப்படி 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 நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. 10 நிமிஷம் ஆச்சா, 5 நிமிஷம் ஆச்சா, அது கொஞ்ச நேரம் ஆகட்டும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. எங்களுக்கு ஒரு பாஸ்டர் இருந்தார், அவர் சொன்னார், ஒரு பிரச்சனையில காலையில் அவர் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அவர் செய்யாத ஒரு பிரச்சனை, அவருக்கு மிகுந்த பயம். இதே மாதிரி ஒரு சனிக்கிழமை இரவு 10 மணிக்கு தன் முழங்காலை முடக்கினாராம். அவர் முழங்காலில் விட்டு எழும்போது அதிகாலை 4 மணி. ஒரு கார் ஒருத்தனை அடிச்சிருச்சு. இவருடைய காரு வேற ஒருத்தன் ஓட்டிட்டு போனான், காரு கொண்டு அடிச்சு அவன் சொல்லிட்டாங்க, அவன் இறந்துருவான், நீங்க காலையில வந்து இது பண்ணிக்கோங்க அப்படி. ராத்திரி 10 மணிக்கு முழங்கால போட்டார். காலையில் 4 மணி, காலை 4 மணிக்கு முழித்து அவர் அதிகாலத்தினுடைய சைக்கிள் எடுத்துக்கொண்டு ராயப்பட்டிருக்கிற ஆஸ்பத்திரிக்கு மிக வேகமாய் போகிறார். போன ஒரு நர்ஸ் கூப்பிட்டாங்க, ஃபாதர் கம் ஹியர். அவர் போனார். என்னம்மா? அவருக்கு இன்னும் பயம் வந்துருச்சு, நம்மளை கண்டிப்பா நினைச்சு போறாங்க, அரெஸ்ட் பண்ண போறாங்க. அம்மா சொன்னாங்க, உங்களுக்கு ஒண்ணு இல்ல ஃபாதர், நீங்க போங்க. ராத்திரி அவன் முழிச்சிட்டான், அவன் தெளிவா இருக்கிறான். அவன் சொல்றான், மாட்டு வண்டி, மாடு களைஞ்சு நான் கீழே விழுந்துட்டேன், மாட்டு வண்டி டயர் மேல ஏறிச்சு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபம் மரணத்தை மாற்றும், ஜெபம் ஜீவனை கொண்டு வரும். நீ ராக்கால ஜெபம் பண்ணு, குறை பேசிக்கிட்டு இருக்காத. ஐயோ அது இல்ல, மாமியார் சொத்து தரல, மருமக சொத்து கொண்டு வரல, அது கொண்டு வரல, நீ குடம் கொண்டு வரல, நீ பானை கொண்டு வரல, சட்டி கொண்டு வரல, இத பேசிக்கிட்டு இருக்காத. ஜெபித்து பழகு. அல்லேலூயா. உன் குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென். முழங்காலின் ஜெபம் மூளையினால் சாதிக்க முடியாதது, முழங்காலினால் சாதிக்கலாம். அன்பு வாலிப பிள்ளைகளே, அன்பு தம்பிமாரே, அன்பு தங்கைகளே, அன்பு சகோதரியே, அன்பு சகோதரனே, குடும்ப தலைவர்களே, குடும்ப தலைவிகளே, உன்னால எவ்வளவு நேரம் நிக்க முடியுமோ அவ்வளவு நேரம் நின்று ஜெபம் பண்ணு. எங்க சபையில உண்டு மாசத்துக்கு ஒரு நாள் முழங்கால் ஜெபம். நிச்சயமா உங்க சபையில நடக்கும். 1 மணி நேரம் ஆகில முழங்கால் நின்று ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் பெரிய பெரிய கதவை திறப்பார். அல்லேலூயா. ஆமென். 4வது காரியத்தை படிக்கும் பொழுது வேதம் சொல்லுது, ராக்காலத்துடைய ஜெபம் பண்ணா பாத்தீங்களா, கர்த்தர் சிலைய கட்டர். டேய், இதான் அவன் பார்த்தான், இதான் அவன் பார்த்தான். சோசியக்காரன் பார்க்க முடியாதுடா, கல்தையர் பார்க்க முடியாதுடா. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. மந்திரவாதி பார்க்க முடியாதுடா. அல்லேலூயா. சாஸ்திரிகள் பார்க்க முடியாது. நீ முழங்கால முடக்கணும்ல, என்ன உனக்கு காண்பிப்பேன், என்ன உனக்கு காண்பிப்பேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணி போங்க, ராக்காலம் ஜெபிப்பேன், முழங்கால நின்று ஜெபிப்பேன். ஒருவேளை முழங்கால நிக்க முடியாது ஐயா, நீ எப்படியோ ஜெபித்து பழகு. முழங்கால நிக்க கூடிய காலம் வரைக்கும் முழங்கால நின்று பழகி கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆமென். அந்த கதவை கர்த்தர் திறந்தார். வேதத்தை படிக்கும் பொழுது 4வது காரியம், ஆண்டவர் மறைபொருளை வெளிப்படுத்துகிற தெய்வம். தானியேலின் புத்தகம் 2வது அதிகாரம் 28வது வசனம். என்னது சொல்லுங்க? கடைசி, அங்க ஆதியாகமத்தில் படிச்சோம், சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவை. அது 7 வருட பஞ்சம் வந்தது, 7 வருடம் செழிப்பு. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது சீக்கிரத்தில், அதி சீக்கிரத்தில். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாபிலோனின் ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், ராஜாவே நீர் ஒரு சிலையை கண்டீர். அந்த சிலை தலை பொன்னாயிருந்தது, அந்த சிலையின் மார்பு வெண்கலமாய், அந்த சிலையின் மார்பு வெள்ளியாய் இருந்தது, அதனுடைய இடுப்பு பகுதி வெண்கலமாய் இருந்தது, அதனுடைய கால் பகுதி இரும்பாய் இருந்தது என்று சொல்லிவிட்டு அவன் சொல்லுகிறான், நீ பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ராஜா எப்படி பார்த்தா பாத்தீங்கன்னா, ஒரு கல்லு, பெயர்க்க கூடாத ஒரு கல் உருண்டு வந்து எங்க மோதிச்சான்?
நல்லா விளங்கி கொள்ளுங்க. கல்லு தலையில மோதல, கல்லு மார்பில மோதல, கல்லு இடுப்புல மோதல, கல்லு காலை உடைக்கல, கல்லு பாதத்துல முடிஞ்சுச்சா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த அனுபவத்தை அவன் ராஜாவுக்கு வெளிப்படுத்துகிறார். நேரம் இல்லாதபடினால வேகமாய் சொல்லிக் கொண்டு போகிறேன். மறை பொருளை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இந்த மறை பொருள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் மறைந்து கிடக்கிறதோ, உன் வீட்டுக்குள்ள இருக்கிற பொக்கிஷம் உனக்கு தெரியாது, ஜெபத்தின் மேன்மை தெரியாது, துதியின் மேன்மை தெரியாது, உபவாசத்தின் மேன்மை தெரியாது, தேவனுக்காய் காத்திருக்கிற மேன்மை தெரியாது. ஆனா கிடந்து பாரு, மறைபொருளை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த 12 வருட பெரும்பாடு உள்ள ஸ்திரீ உபவாசம் எடுத்தாளா? ஜெபம் பண்ணாளா? ஒண்ணுமே பண்ணல. போனா பையா அப்படி தொட்டா, அவ்வளவுதான். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்ற விசுவாசம் பெரியது. அல்லேலூயா. நம்ம சில நேரத்தை எவ்வளோ ஜெபம் பண்ணுவோம், ஆனால் விசுவாசம் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் கர்த்தர் காட்ட மாட்டாருங்க. அது என்ன தெரியும், அது என்ன தெரியும் அப்படிங்கிற இல்லை. கர்த்தர் வரங்களை தரப்போறார், கிருபைகளை தரப்போறார். அல்லேலூயா. நீ ஜெபிக்கும் போதெல்லாம் கல்வாரியை பார்க்க கர்த்தருக்கு உதவி செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அதனால 4வது காரியம் மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. 5வது தானியேல் புத்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனத்தை படிக்கும் பொழுது சுருக்கமாய் சொல்லிக் கொண்டு போகிறேன். அவன் 3 வேளை ஜெபிக்கிறவன். எத்தனை வேளை? எத்தனை வேளை சாப்பிட்றீங்க? எத்தனை வேளை சாப்பிட்றீங்க? 3 வேளை. 3 வேளை ஜெபிக்கீங்களா? ஒரு இஸ்லாமியன் 5 வேளை தொழுகிறான். எத்தனை வீடுகளில் ராத்திரி ஜெபம் உண்டு? கர்த்தருடைய வருகைக்கு போகணும்னா ஜெபிக்கணுமே. ராக்காலத்தில் ஜெபிச்சான், அந்த ஜெபம் வேற. அது இல்லாம 3 வேளை ஜெபம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? காலையில் எவ்வளவு நேரம் ஜெபம்? எத்தனை மணிக்கு எழும்புறீங்க? எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்க? மத்தியானம் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்க? சாயங்காலம் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. மேக்கப்புக்கு போடுற, பவுடருக்கு போற நேரம் கூட ஆண்டவருக்கு இல்லை. அப்படி வெளியே வந்து ஜோம் பண்ணிட்டு போமா, சோத்திரம் சோத்திரம், சரிம்மா ஜோம் பண்ணிட்டேன், சரிம்மா ஜோம் பண்ணிட்டேன், பைபிள் படிச்சுட்டு போமா, சோத்திரம் சோத்திரம், கர்த்தரின் மேய்ப்பராக நான் தாழ்ச்சியடையேன், பைபிள் படிச்சிட்டமா, பைபிள் படிச்சுட்டேன், முடிஞ்சு போச்சு. 3 வேளை ஜெபம். எந்த கட்டளையா இருக்கட்டும், ராஜா எவ்வளவு பெரிய கட்டளையை போடட்டும், ராஜா எவ்வளவு பெரிய திட்டங்களை கொண்டு வரட்டும், ராஜா எவ்வளவு தூரம் எதிர்த்தாலும் சரி, நாங்கள் 3 வேளை ஜெபிப்போம். இந்த 3 வேளை ஜெபம் எதை வெளிப்படுத்துறது? உன் ஆவி பாதுகாக்கப்பட, உன் ஆத்துமா பாதுகாக்கப்பட, உன் சரீரம் பாதுகாக்கப்பட 3 வேளை ஜெபம் அவசியம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய ஆவி பாதுகாப்பு இல்லை, ஆத்துமா பாதுகாப்பு இல்லை, சரீரம் பாதுகாப்பு இல்லை. ஏன்? ஜெபம் இல்லை. ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு, ஜெபம் இல்லாத வீடு ஜெயம் இல்லாத வீடு, ஜெபம் இல்லாத மனுஷன் மதிலிடிந்த பட்டணம் போல இருக்கிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 3 வேளை இந்த தானியேல் ஜெபிக்கிறவன். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, 3 வேளை ஜெபம் பண்ணுவேன். நீ உலகத்துல எவ்வளவு படிச்சாங்க ஐயா? சில நேரங்களில் கல்லறைகளுக்கு போகும்போது அப்படி நின்று பார்த்து கொண்டிருப்பேன். எங்கே போனாலும் கொஞ்சம் கவனிப்பேன், அப்படி நின்று பார்த்து கொண்டிருப்பேன். சில இடத்துல போட்டிருப்பாங்க MD PhD. அவன் சர்டிஃபிகேட்டை கொடுத்தா யாருக்காவது பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் அவன் செத்ததோடு எல்லாம் முடிந்தது. அவன் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும், அவன் அறிவுள்ளவனாக இருந்தாலும், ஜெயலலிதா கல்லறை போய் பாருங்களேன், அவங்க இருக்கும்போது இல்லையா ஒரு பயங்கரமானவங்க. இந்திரா காந்தியை பாருங்களேன், கருணாநிதியை பாருங்களேன். ஆனால் இப்போதோ அந்த கல்லறை சொல்லுகிறது வெறுமை. என்னது? வெறுமை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வீடுகளில் இருக்கக்கூடிய அம்மாமாரெலாம் உங்கள் வீட்டை சொல்லணும், எங்களுக்கு ஜெபிக்கிற ஒரு மாமியாரை கொடுத்துருக்குறாங்க, ஜெபிக்கிற ஒரு அம்மாவை கொடுத்துருக்குறாங்க, காலையில் எழும்பி ஜெபிப்பாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் காலையில் 4 மணிக்கு எழும்பி ஜெபம் பண்றீங்க? அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஜெபிக்கணும், ஜெபிக்கணும், 3 வேளை ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆமென். ஜெபம் ஜெயத்தை கொண்டு வரும். எதை பார்த்து ஜெபிக்கணும்? எருசலேமை பார்த்து ஜெபிக்கணும். அந்த எருசலேம் எதை வெளிப்படுத்துறது? நம்பிக்கை நிரம்பின வாழ்க்கை. உன் ஜெபத்துல நம்பி ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆமென். என் ஜெபத்தை கேட்கிறார், கண்மலை மேல் என்னை வைத்து பாதுகாக்கிறார். எல்லாம் கைதட்டி பாடுமா? ஜெபத்தை கேட்கிறார், அருள்கிறார், கண்மலை மேல் என்னை வைத்து பாதுகாக்கிறார், என் ஜெபத்தை கேட்கிறார், கண்மலை மேல் பாதுகாக்கிறார்.
பயப்பட மாட்டேன். ஓ, என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருகிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். யார கர்த்தர் பாதுகாப்பார்? ஜெபிக்கிறவங்கள. யாரு சபைக்கு தேவை? ஜெபிக்கிறவங்க. அல்லேலூயா. எத்தனை வேளை ஜெபிக்கணும்? இப்ப இந்த 3 நாள் கூட்டத்தை ஐயாவுக்கு வேலையே இல்லை போல. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வச்சுட்டாரு, சனிக்கிழமை வச்சுட்டாரு. நாளை காலையில் ஆராதனைக்கு வரணும். எத்தனை பேர் புலம்பிக்கிட்டீங்களோ தெரியல. நாளை காலையிலையும் சர்ச்சுக்கு வரணும், நாளைக்கு சாயங்காலமும் வரணும். இல்லையா? என்ன பண்ண? இல்லை, விரும்பி வா, கர்த்தருனை மேன்மைப்படுத்துவார். விரும்பி தேவ சமூகத்துக்கு வா, மற்றவர் அநேகர் அழைத்து கொண்டு வா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது என்ன சொல்லுது? நீங்க எத்தனை வீடு சேர்த்து வச்சுக்க ஞானம் கிடையாது. நீங்க 100 பவுன் நீங்க சொல்லலாம், அக்கா போன ஒரு 6 மாசம் முன்னாடி தங்கம் 50,000 வச்சு நான் 10 பவுன் வாங்கிட்டேன். அப்படியம்மா நீ எவ்வளவு மேல காரியங்களா? மூலக்காரி இல்ல. பைபிள் சொல்லுது, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறவன் ஞானம் உள்ளவன், ஜெபிக்கிறவன் ஞானம் உள்ளவன். 10 வீடு உள்ளவனுக்கு ஆண்டவர் வருகிறதுக்கு. அல்லேலூயா. ஜெபிக்கிற வீட்டு கதவை கர்த்தர் தட்டுவார். ஜெபிக்கிறவனோடு கர்த்தர் போஜனமான பண்ணுவார். ஜெபிக்கிற வீட்டில் தேவன் தங்கியிருப்பார். ஜெபிக்கிறவனை கண்மேலையில வைத்து கர்த்தர் பாதுகாப்பார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அடுத்தபடியாக தானியேலின் சுபாவம் 6வது அதிகாரம் 16வது வசனம். தானியேல் புத்தகம் 6:16. சிங்க கெபி. சில வேத வல்லுநர்கள், வேத ஆராய்ச்சியாளர்கள் எடுத்து எழுதுகிறார்கள், சிங்கம் கீழே கிடக்குமா. கெபி வேற, கூண்டு வேற. கெபி வேற, கூண்டு வேற. கெபின்னு பாத்தீங்கன்னா சிங்கம் எத்தனை அடி பாயும், இந்த சிங்கத்தினுடைய பலன் என்ன, இது வயசு என்ன, இது எவ்வளவு தூரம் பாஞ்சு மேல வந்துரும் தெரியும். சில சொல்றாங்க, வேத ஆராய்ச்சிகள் சொல்றாங்க, ஏற குறைய 40 to 60 அடி ஆழமுள்ள இடத்துல தான் சிங்கத்தை போட்டு வச்சிருக்காங்க. இப்ப தானியேல் எங்க இருந்து தூக்கி போடுறாங்க? எங்க இருந்து தூக்கி போடுறாங்க? மேல இருந்து பொத்துன்னு கீழே தூக்கி போடுறாங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டீங்களே. 6வது காரியம், இந்த தானியேல் பயம் இல்லாதவன். எந்த சிங்கத்தை கண்டு பயம் இல்ல, எந்த கெபியை கண்டு பயம் இல்ல, எந்த ராஜாவின் கட்டளையை கண்டு பயம் இல்ல. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உனக்கு தேவன் ரகசியங்களை வெளிப்படுத்தணுமா? உனக்கு தேவன் மறைபொருளை வெளிப்படுத்தணுமா? நீ தீட்டுப்படாதவனா இருக்க வேண்டும். நீ மாம்சத்துள்ள தேவனோடு வாசம் பண்ணாதவனா இருக்க வேண்டும். நீயும் நானும் விளங்கி கொள்ள வேண்டும். இந்த மாலை வேளையில எத்தனை பேர் என்ன தூக்கி போட்டாலும் சரி, என்னை தாங்குற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யோசேப்பை பத்தி நேற்றைக்கு பேச நிறைய அனுபவங்கள் இல்ல. அவனை குழியில தூக்கி போட்டாங்க. அந்த குழியோ தண்ணீர் இல்லாத குழி. அந்த குழியில தூக்கி போட்டாங்க. ஆனா கர்த்தருடைய கரம் அவனை மேலே கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க. நீங்களும் நானும் விளங்கி கொள்ள வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தானியேலை தூக்கி போட்டாங்க. ஆனால் அவனுடைய கையும் ஒன்றும் செய்யவில்லை, காலும் ஒன்றும் செய்யவில்லை. அவனை தாங்கக்கூடிய தேவதூதர்களை கர்த்தர் முன்பாகவே அனுப்பிவிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவனை தாங்கிக்கிட்டாங்க. அவனை நான் நினைக்கிறேன், தானியேல் கீழே விழும் பொழுதே முழங்கால் போட்டே விழுந்திருப்பான். ஏன்னா அடிக்கடி முழங்கால் நிற்கிறவன். முழங்கால் நின்று ஜெபிக்கிறவங்களை பாருங்க, அவங்களை உட்கார்ந்து ஜெபிக்க விட மாட்டார். அவங்களுக்கு முழங்கால போட்டாதான் ஜெபிக்க விடும். அல்லேலூயா. எங்க சபையில கூட நாங்கள் அடிக்கடி ஜெபம் வைப்போம். இந்த இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் தெரியும். முழங்கால நின்னாதான் எனக்கெல்லாம் கொஞ்சம் நேரமாவது, ஒரு 1 மணி நேரமாவது நின்றணும். 1 மணி நேரமாவது கால் வராது, ஆனால் 1 மணி நேரமா முழங்கால நின்றணும். 1 மணி நேரமா நின்றணும். முழங்கால நின்று பாரு, கர்த்தர் உன்னை பெரிய மனுஷனாய் மாற்றுவார், பெரிய மனுஷியாய் மாற்றுவார். அல்லேலூயா. உன் கால்களுக்கு ஒரு நோய் வராமல் கர்த்தர் காப்பார். ஆமென். இப்ப தூக்கி போட்டாங்க, பயம் இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எல்லாம் கை தட்டி ஒரு பாட்டு பாடுவோமா? சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவா. எத்தனை பேரு? சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவா. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். ஓ சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவா. சரி, நேரம் இல்லை. அல்லேலூயா.
சிங்கக்கவி வரட்டும், எத்தனை அக்கினி சூளை வரட்டும், என்னை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஒருவேளை இந்த மாலை விழ சொல்லலாம், நான் போகிற பாதை யாருக்கும் தெரியாது, மனுஷனுக்கு தெரிய வேண்டாம், கர்த்தருக்கு தெரிந்தால் போதும். அந்த பாதையில் அவர் வருவார், அவர் வருவார். சிங்கக்கவிக்கு தானியேல் எழுப்புவதற்கு முன்பாக தேவன் அங்கே இறங்கி வந்து விட்டார். தேவதூதர்கள் இறங்கி வந்து விட்டார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீயும் நானும் விளங்கிக் கொள்ளுங்க, ஜெபிக்கிறவனை கர்த்தர் கைவிட மாட்டார். பக்கத்துல கைப்பிடி சொல்லு, சத்தமா சொல்லுங்க, ஜெபிக்கிற உன்னை கர்த்தர் கைவிட மாட்டார். அதே கை சொல்லுங்க, ஜெபிக்காத உன்னை. ஏன்னா நாங்க சத்தியத்தை சொல்லணும்ல, நாங்க பொய் சொல்லக்கூடாது. ஜெபிக்காத உன்னை கர்த்தர் கை பிடிக்க மாட்டார். இப்ப யார் கைப்பிடிப்பா? யார் கைப்பிடிப்பா? ஒண்ணு கர்த்தர், இல்ல சாத்தான், ரெண்டு பேரு தான். யார் உன்னை கைப்பிடிப்பா? அல்லேலூயா. ஜெபிச்சு பாரு, உன் வருங்காலத்தை கர்த்தர் காண்பிப்பார். மாப்பிள்ளையை தேடி அலையாத, பொண்ணை தேடி அலையாத, வேலையை தேடி அலையாத, அது தேடி வர கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. தானியேல் யாரையும் தேடி போகவில்லை, தானியேலை ஒரு கூட்டம் தேடிக்கொண்டிருக்கிறது. 3 இடத்திலே தானியேல் உபயோகப்படுத்தப்பட்டான். ஒன்று நேபுகாத்நேச்சாருடைய முதல் சொப்பனம், இரண்டாவது நேபுகாத்நேச்சாருடைய இரண்டாவது சொப்பனம், மூன்றாவது பெல்ஷாத்சார் நாட்கள்ல ஒரு வார்த்தை எடுத்து எழுதப்பட்டது, மேனே மேனே தெக்கேல் உப்பார்சிய. அங்க உள்ள யாரும் எழுதி அந்த எழுத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை, ஆனால் தானியேல் கண்டுபிடித்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உனக்கு ஒரு வரங்களை, கர்த்தர் உனக்கு ஒரு கிருபைகளை கொடுத்து விட்டார். மரணம் வரைக்கும் அதை உன்னை விட்டு ஒருவராலும் எடுக்க முடியாது. அல்லேலூயா, ஆமென். ஜெபிக்கணும். வாலிப பிள்ளைங்களே, ஜெபிங்க, நல்லா ஜெபிச்சு பழகுங்க, தேவனோட ஜெபிச்சு பழகு. அல்லேலூயா, ஆமென். சரி, இப்ப சத்தியத்துக்குள்ள கடந்து வரலாம். இப்ப இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம், இது நீங்கள் ஆண்டவருடைய பிறப்புக்கு முன்பாக என்ன சொல்லுவாங்கன்னா, கிறிஸ்து பிறந்ததுக்கு பின் கிறிஸ்துவுக்கு முன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? கிமு கிபி என்று இரண்டாய் பிரிக்கப்பட்டது. அந்த நாட்கள்ல இந்த ராஜ்யங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம 26ல வந்திருக்கிறோம், நம்ம அடுத்த வருஷம் 27. ஆனா அப்ப எப்படி வரும் கேட்டீங்கன்னா, ஃப்ரண்ட்ல இருந்து பேக்ல வந்துகிட்டு இருக்கோம், மேல இருந்து கீழே வந்துகிட்டு இருக்கோம். பிசி 555, பிசி 554, 553 அப்படிதான் வந்துகிட்டு இருக்கோம். அந்த நாட்கள்ல இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் மிக பிரபலமான சாம்ராஜ்யம். இந்த சொப்பனத்தை இந்த தானியேல் சொன்ன பொழுது இந்த தானியேலை பார்த்து அந்த நேபுகாத்நேச்சார் மிரண்டு விட்டான், அரண்டு விட்டான். இப்படி ஒரு தெய்வமா, இப்படி ஒரு தெய்வத்தினுடைய பிள்ளைகளா நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ளுங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் கிடக்கிறாங்க, ஜெபித்துக்கிறவன், தீட்டுப்படாதவன், ராக்காலங்களை ஜெபிக்கிறவன், கர்த்தரோடு கூட சமூகத்தில் இருக்கிறவன். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது, எனக்கு பேச நேரம் இல்லை. இப்படிப்பட்டவர்களை பார்த்தா உலகம் அருளும், உலகம் சொல்லும். வேதம் சொல்லுகிறது, உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், தேவனுடைய பிள்ளைகள் இங்கே வந்திருக்கிறார்கள், மறைபொருளை வெளிப்படுத்துவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், தீட்டுப்படாதவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், சிங்கத்தின் வாயை அடைத்தவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், சிங்கத்தை ஜெயித்தவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டுமானால் நீயும் நானும் தானியேலாய் மாறணும். கர்த்தருடைய வருகைக்கு போகணும்னா இதெல்லாம் ஜெயிக்கணும். ஜெபிக்காதவனை கொண்டு கர்த்தர் பரலோகத்தை என்ன சொல்லுவான்? ஆண்டவரே இங்க போர் அடிக்குது, நான் கொஞ்சம் அப்படி நரகத்தை பார்த்து வரட்டுமான்னு கேட்பான். அப்படிதான் கேட்பான். ஜெபிக்காதவன சொல்லுவான், நான் கொஞ்சம் அங்கே போயிட்டு வரட்டுமான்னு தான் கேட்பான். ஜெபிக்கிறவர்கள் தான் பரலோகத்தில் போக முடியும். அல்லேலூயா. சரி, சீக்கிரத்தில் என்ன சம்பவித்தது? இந்த தலை பாபிலோன் சாம்ராஜ்யம். இந்த சாம்ராஜ்யத்தின் நாட்கள்ல தான் இந்த சொப்பனத்தை பார்த்தான். இந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை அவன் சொல்லுகிறான். நான் இது ஒரு புதுசா ஒன்றும் சொல்லலை, நீங்க தானியேல் புஸ்தகத்தை போய் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கான். அவன் சொல்லுகிறான், பொன்னான தலை நீரே, உமக்கு பிற்பாடு கீழ்த்தரமான ஒரு தேசம் தோன்றும், ஒரு ராஜா தோன்றுவான், அதற்கு பிற்பாடு ஒரு ராஜா தோன்றுவான். இந்த தேசத்தை ஆண்ட ராஜாவின் பெயர் நேபுகாத்நேச்சார். முதலாம் நேபுகாத்நேச்சார், இரண்டாம் நேபுகாத்நேச்சார், மூன்றாம் நேபுகாத்நேச்சார், அவனுடைய பேரன் பெல்ஷாத்சார். இந்த நீங்கள் தானியேலின் புஸ்தகத்தை படிக்கும் பொழுது இந்த ராஜ்யத்துக்கு ஒரு முடிவு வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி முடிவு வந்தது? தானியேலின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தை நீங்கள் படிக்கும் பொழுது 5வது அதிகாரத்தினுடைய 30, 31 இந்த பெல்ஷாத்சார் கொலை செய்யப்பட்டார். மேதியனாகிய தரியு எப்படி இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை இந்த மேதியா என்கிற ஒருவன் 62வது வயதுல இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை அவன் பிடித்து கொண்டான். அப்பொழுது பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு
முடிவு வந்தது. பொன்னான தலைக்கு முடிவு வந்தது. இப்ப தலை பயிற்சி உடம்பு மட்டும் தான் கிடக்குது. தலை பயிற்சி உடம்பு மட்டும் தான் கிடக்குது. எப்படி இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு முடிவு வந்தது? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பெல்ஷாசர் என்கிற இந்த ராஜா குடித்து, அவனும் அவனுடைய மறுமணவாட்டிகள் எல்லாரும் குடித்து ஒரு கேட்டை க்ளோஸ் பண்ணணும். அந்த பாபிலோன் தேசத்துக்கு ஒரு நதி உண்டு. அந்த நதி வழியாய் ஒரு தண்ணீர் டெய்லி உள்ள வரும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வெண்கல கதவை அதுக்கு வச்சிருந்தாங்க, ஒரு ஷட்டர் மாதிரி. அதை டெய்லி மார்னிங் ஓப்பன் பண்ணுவாங்க, நைட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ராத்திரி இந்த பாபிலோன் தேசத்தினுடைய அதிகாரிகள் அந்த கேட்டை க்ளோஸ் பண்ண மறந்துட்டாங்க. இந்த தேசத்தை பிடிக்கும்படியாய் 62 வயது உள்ளவன் ஒருவன் கொத்தளம் கட்டி வெளியே நின்று கொண்டிருக்கிறான். அவன் பார்த்தான், என்னைக்கு இந்த கேட்டை மூடாம இருப்பாங்க, எந்த வழியில இந்த தேசத்துக்குள்ள வரலாம், எந்த வழியில இந்த தேசத்தை நம்ம பிடிக்கலாம் அப்படின்னு காத்திருந்தான். சின்னவன் கிடையாது. 62வது வயதுல மேதியா ராஜா அன்னைக்கு உள்ள புந்து அந்த பெல்ஷாசர் என்கிற ராஜாவை கொலை செய்துவிட்டு அந்த தேசத்தை பிடித்து கொண்டான். அதற்கு பிற்பாடு இந்த தலைக்கு முடிவு வந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த நாட்களில தலையாய் போல பொன்னை போல நீங்கள் பல பராக்கிரமசாலிகளாய் பல விதங்கள்ல நீங்கள் உயர்ந்தவர்களாய் காணப்படலாம். இந்த தேசத்துக்கு முடிவு வந்தது போல இந்த உலகத்துக்கு வெகு சீக்கிரத்துல முடிவு வரப்போகிறது. இந்த மேதியா என்கிற ராஜா தன் மகளை திருமணம் பண்ணி கொடுத்து, அது யாரு கேட்டீங்கன்னா தரியு என்கிற ஒருவனுக்கு திருமணம் பண்ணி கொடுத்தான். அந்த பெர்சியா, மேதியா பெர்சியா என்கிற 2 பேர் கை கலப்பாய் மாறிவிட்டார்கள். அந்த பெர்சியாவுக்கு தன் மகளை திருமணம் பண்ணி கொடுத்ததுனால மேதியா பெர்சியா சாம்ராஜ்யம் உருவாக்கப்பட்டது. அல்லேலூயா. இந்த மேதியாவின் நாட்கள்ல இந்த தானியேல் அப்பொழுதுதான் 2 காரியங்களுக்குள்ள இந்த தானியேல் இருக்கிறார். அதிலே ஒன்றுதான், நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது சிங்க கெபிக்குள்ள தானியேல் போகும் பொழுது 6ஆம் அதிகாரம் வந்துவிடும். எத்தனை அதிகாரம் வந்துடும்? 6ஆம் அதிகாரம் வந்துடும். 6ஆம் அதிகாரத்துல யார் வந்துட்டா? தரியு ராஜா வந்துட்டான். தரியு ராஜா வந்து விட்டான். தரியு ராஜா தான் தானியேலை ரொம்ப பிடிக்கும். தானியேலை ரொம்ப பிடிக்கும். ஆனால் தானியேலை காப்பாற்ற முடியவில்லை. தானியேலுக்கு உதவி செய்ய முடியவில்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த உலகம் உனக்கு உதவி செய்யாது. ஜெபிக்கிறவனுக்கு உலகம் உதவி செய்யாது. ஜெபிக்கிறவனுக்கு பரலோகம் உதவி செய்யும். சத்தம் வர மாட்டேங்குதே. அல்லேலூயா. இக்கட்டில் மனுஷனுடைய உதவி விருதா. மனுஷனுடைய உதவி வேண்டாம், கர்த்தருடைய உதவி வரட்டும். அல்லேலூயா. நான் வேகமாய் சொல்லி கொண்டு போகிறேன். இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை முடிவுக்கு வந்தது. பாபிலோன் சாம்ராஜ்யம் முடிவுக்கு வர காரணம் என்ன தெரியுமா? முதல் காரணம், அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். 2வது காரணம், அவர்கள் தெய்வ பயம் இல்லாமல் போனார்கள். 3வது காரணம், கர்த்தருடைய பாத்திரத்தை எடுத்து அவர்கள் அந்நிய தெய்வங்களை துதித்தார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தருடைய பாத்திரம். கர்த்தருடைய பாத்திரத்தை எடுத்துட்டு அந்நிய தெய்வங்களை புகழாதீங்க. கர்த்தருடைய பாத்திரத்தை எடுத்துட்டு அல்லேலூயா அந்நிய நாமத்தை உச்சரிக்காதீங்க. என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஒருவேளை உனக்கு சொல்லலாம், எம்மா நீ இல்லை நான் செத்துருவேன். நீ உண்மையா போய் சொல்லுங்க, செத்துருப்பா. நீ என்ன பண்ணிரு? செத்துருப்பா. நிம்மதியா செத்துருன்னு சொல்லி நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீ தப்பிச்சுக்கிடுவ, நரகத்துக்கு தப்பிப்ப. அல்லேலூயா. ஐயோ அவர் செத்துருவேன்னு சொல்லிட்டாரு, நான் என்ன பண்றது யோசிக்காத, நீ செத்துருவேன். நீ யோசித்த நீ செத்துருவ. பிசாசு 2ஐயும் கொள்ள கொண்டு போயிடும். அதனால விளங்கி கொள்ள வேண்டாம். இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு முடிவு வந்தது. வருஷங்கள் எல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது, நான் வேகமாய் சொல்லி கொண்டு போகிறேன். இந்த சாம்ராஜ்யம் விழுந்த காரணம் ஒரு பாவம். அல்லேலூயா. பாவம். இது மிக மிக பரிதபிக்கப்பட்ட ஒரு சாம்ராஜ்யம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எல்லாவற்றையும் பேசிக்கொண்டு போக நமக்கு நேரம் இல்லாதனால நான் வேகமாய் சொல்லி கொண்டு போக முடியாய் விரும்புகிறேன். படிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிங்க. வெளிப்படுத்தல் 17:5. பதினேழு ஐந்து. என்ன தாயா? வேசிகளுக்கும் அருவருப்புகளுக்கும். பாபிலோனுடைய முதல் சுபாவம் வேசிகளுக்கும் அருவருப்புகளுக்கும். இந்த உலகம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது?
இந்த உலகத்தை கர்த்தர் எப்படி அழிக்க போகிறார்? வேசித்தனத்துக்கு ஒரு முடிவு வருகிறது, அருவருப்புக்கு ஒரு முடிவு வருகிறது, பாவத்துக்கு ஒரு முடிவு வருகிறது. அவருடைய நெற்றியில் எடுத்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் வெளிப்படுத்துற விசேஷம் 14ஆம் அதிகாரத்திலையும், வெளிப்படுத்துற விசேஷம் 12ஆம் அதிகாரத்துக்குள்ள வரும் பொழுது அங்கே ஒரு நாமம் சொல்லப்படுது. அது பிதாவின் நாமமோ குமாரனின் நாமமோ அவர் நெற்றியில் எடுத்து எழுதப்பட்டிருக்கோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உன் நெற்றியில என்ன நாமம் எடுத்து எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். பாபிலோனுடைய முதல் சுபாவம் வேசிகளுக்கும் அருவருப்புக்கும் தாய். நீ யாருக்கு தாயா இருக்கிற? நீங்க யாருக்கு தாயா இருக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்க எப்படிப்பட்ட தாயா இருக்கிறீங்க? நீ ஆவிக்குரிய தாயா, பூமிக்குரிய தாயா? நீ உலகத்துக்குரிய தாயா, நீ பரலோகத்துக்குரிய தாயா? நீ பாவத்துக்குரிய தாயா, நீ பரிசுத்தத்துக்குரிய தாயா? அல்லேலூயா. நிறமில்லாதனால சுருக்கமாய் சொல்லி கொண்டு போகிறேன். ஒரு தாய் எப்படியோ அப்படித்தான் பிள்ளை. நீ ஜெபிக்கிற தாய்னா உன் பிள்ளை ஜெபிக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ ஜெபிக்கிற தாய்னா உன் பிள்ளை ஜெபிக்கும். ஆமென். அல்லேலூயா. நம்பர் 1 பாபிலோனுடைய சுபாவங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவது பாபிலோனுடைய சுபாவங்களை படிக்கும் பொழுது இந்த பாபிலோனுடைய அனுபவங்கள் என்ன அனுபவம் இருந்தது? 2 ராஜாக்கள் புத்தகம் 20:12. 2 ராஜாக்கள் 2 King 20:12. என்ன பண்ணானா? எசேக்கியா வியாதிப்பட்டானா? பாபிலோன் எப்படி தெரியுமா உள்ள வருது? எப்படி பாபிலோன் ராஜா உள்ள வந்தா எருசலேமுக்குள்ள? அல்லேலூயா. எருசலேம்னா என்ன? சபைதான். எருசலேம்னா என்ன? ஆவிக்குரிய ஜனங்கள் தான். எப்படி அவன் உள்ள வர்றான் தெரியுமா? எசேக்கியா என்கிற ராஜா வியாதிப்பட்டானா. வியாதிப்பட்ட ராஜாவை பார்க்க இவன் நிருபங்களை அனுப்பி ஆட்களை அனுப்புறான். படிங்க. நம்பர் 1 யார் அங்கீகரிச்சான்? அல்லேலூயா. எசேக்கியா யார் அங்கீகரிச்சான்? பாபிலோன, அருவருப்ப. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த மாலை வேளையில உன்னை தேடி அருவருப்பு வரும், உன்னை தேடி பாவம் வரும், உன்னை தேடி சாபம் வரும், உன்னை தேடி உலகம் வரும், உன்னை தேடி இச்சை வரும், உன்னை தேடி எல்லாம் வரும். ஆனா யோசேப்பை தேடி அவள் வந்தாள். யோசேப்போ அவளை அனுமதிக்கவில்லை. எசேக்கியா ராஜா அனுமதித்தான். அனுமதித்து மாத்திரமல்ல, 2 படிங்க. என்னத பொக்கிஷனா? என்னங்க? இருதயம். பைபிள்ல படிக்கம்ல, இருதயமாகிய பொக்கிஷசாலை. எல்லாத்தையும் சிலர் பாருங்க, யார்ட்டையாவது பழகின உடனே எல்லாத்தையும் ஒப்பிச்சிருவாங்க. A to Z எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இவன் என்ன பண்ணா? கூட்டு போய் இதான் வைரம் உள்ளது, இதான் நகை உள்ளது, இதான் ஆயுதம் உள்ளது, இதான் ஆண்டவர் ஆராதிக்கிறது, இதான் இப்படி, இதான் தானியம் உள்ளது, எல்லாம் A to Z. இவங்க வந்தவங்க யாரு? அருவருப்பானவர்கள், பாபிலோனியர்கள், அருவருப்பானவர்கள். இன்னைக்கு யாராவது வீட்டுக்கு வந்துட்டா நீங்க என்ன பண்றீங்க? எல்லாத்தையும் சொல்லுவாங்க தெரியுமா? எங்க அப்பா இப்படி, எங்க அம்மா இப்படி, எங்க அண்ணன் இப்படி, எங்க அக்கா இப்படி, இல்லையா நான் இப்படி, எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. பைபிள் சொல்லுது, பிறனிடத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்தாத, கேட்கிறவன் உன்னை நிந்திப்பான். அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு எசேக்கியாவை தேடி தீர்க்கதரிசி வருகிறான். எசேக்கியா வந்து கேட்கிறான், வந்தவங்க யாரு தெரியுமா? என்ன பண்ண? எல்லாத்தையும் காட்டிட்டேன். பாவத்துக்கு எல்லாம் கொடுத்துட்டியா? இடத்தை கொடுத்துட்டியா? பாவத்துக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துருக்கிறியா? பாவத்துக்கு முழு இடம் கொடுத்துட்டியா? உன் சரீரம் முழுவதும் பாவமா? உன் இருதயம் முழுவதும் பாவமா? உன் மனது முழுவதும் பாவமா? எவ்வளவு தந்திரமா பாவம் வருது பாத்தீங்களா? விசாரிக்கிறது போல வருது. அல்லேலூயா. நான் சிலரை கேள்விப்பட்டிருக்கிறேன். சில பிள்ளைங்க, அந்த பிள்ளைக்கு இருக்கிற ஃப்ரெண்டு எவனோ இவன் லவ் பண்ணுவா, இவ கூட ஃப்ரெண்டா போவா, கடைசியில் அவ தப்பிச்சிருவா, இது மாட்டிக்கிடும். இப்ப எசேக்கியா பார்த்தாரு, அவரு தப்பிச்சுக்கிட்டாரு, அவன் சந்ததி மாட்டி விட்டது. நீங்க பைபிள்ல வீடுகளை போய் படித்து பாருங்க. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உன் கண்ணுக்கு இடம் கொடுக்காத, உன் வாய்க்கு இடம் கொடுக்காத, உன் இருதயத்துக்கு இடம் கொடுக்காத. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், துன்மார்க்கனுடைய ஆலோசனைப்படி நடவாமலும் பாவிகள் வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலோ. என்ன நடந்தது தெரியுமா? 17ஆம் வசனம்.
ஆ, எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். பாபிலோன் என்ன? பாவம், அருவருப்பு, உலகம், அசுத்தம். நீங்க சொல்லுவீங்க கொஞ்சம் தான் இடம் கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் பாபிலோன் தேசத்துக்கு ஒரு முடி வரப்போகிறது, உலகத்துக்கு ஒரு முடி வரப்போகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் பாபிலோன் விட்டு வெளியே வர போறீங்க? எத்தனை பேர் அருவருப்பை விட்டு வெளியே போற போறீங்க? ஆமென். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அருவருப்பை விட்டு வெளியே வா, அசுத்தத்தை விட்டு வெளியே வா. இரண்டாவதாக வேதத்தில் படிக்கும் பொழுது இந்த பாபிலோனுடைய சுபாவங்கள் 2 நாளாகமம் 36:6. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். 36:6. ஆ ஆ இடம் கொடுத்துட்ட. 2 வெண்கல சங்கிலினால் அவனை கட்டிட்டான். ஒண்ணு இல்ல, 2 கட்டிட்டான். இந்த ராத்திரி வேளையில எத்தனை பேர் பிசாசு கட்டி வைத்திருக்கிறானோ உடைக்கக்கூடிய வல்லமையை பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல ஊற்ற போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சிம்சோனை 2 கையையும் கட்டினாங்க, சிம்சோனுடைய 2 காலையும் கட்டினாங்க. அல்லேலூயா. நேபுகாத் நேச்சார் வந்து அவனுடைய 2 வெண்கல விலங்குகளை போட்டு அவனை கட்டி விட்டான். அவனை கட்டி எங்க கொண்டு போறான்? பாபிலோனுக்கு கொண்டு போகிறான். நீ பாவத்துக்கு இடம் கொடுத்துட்ட, நீ உலகத்துக்கு இடம் கொடுத்துட்ட, நீ அசுத்தத்துக்கு இடம் கொடுத்துட்ட. உன்னை பாவம் எப்படி தெரியுமா வரும்? விசாரிக்கிறது போல வரும், உன்னை தேற்றுகிறது போல வரும், உன்னை ஆற்றுகிறது போல வரும். ஐயோ என்று சொல்லி வரும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்களேன். உன்னை பார்த்தா பாவமா இருக்கு, ஆனா பாவம் இப்படி சொல்லுது, உன்னை பார்த்தா எனக்கு எப்படி இருக்கு? நான் சொல்ல அர்த்தம் புரியுதா? பாவம் சொல்லுது உன்னை பார்த்தா, சத்தமா சொல்லுங்களாங்க. கத்தி கத்தியான பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பாவம் என்ன சொல்லுது நம்மளை பார்த்தா? யார்கிட்ட மாட்டிருக்கிற? என்கிட்ட மாட்டிருக்கல. உன்னை பார்த்தா எப்படி இருக்குது? பாவமா இருக்கு. நம்ம சில பார்த்து சொல்லுவோம்ல, பாவமா இருக்குல்ல. பாவம் சொல்லுது உன்னை பார்த்தா பாவமா இருக்குது. உன்னை பார்த்தா நீ எங்க மாட்டிருக்கிற? பாபிலோன் கையில, வேசிகளின் கையில, அருவருப்புகளின் கையில. இப்ப கண்ணை எடுத்துட்டாங்க, 2 கையை கட்டி இருக்கிறாங்க, 2 காலை கட்டி இருக்கிறாங்க. இப்போ ஒரு ராஜா, ராஜா என்றால் என்ன? அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ராஜா என்றால் ஆளக்கூடியவன். ராஜா என்றால் என்ன? அல்லேலூயா. அதிகாரத்துக்குட்பட்டவன். நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நீ ரட்சிக்கப்பட்டவன், நீ தேவனால் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். ஆனால் இப்பொழுதோ உன்னை கட்டி ஒருவன் இழுத்து கொண்டு போகிறான். எங்க கொண்டு போறான்? எங்க கொண்டு போறான்? பவுல் சொல்றாரு, அப்போஸ்தலர் 20:24 சொல்றாரு, நான் ஆவியில கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போறேன். எருசலேமுக்கு போனா நல்லது, ஆனா இங்க எங்க போறாங்க இவங்க? பாபிலோனுக்கு கொண்டு போறாங்க. 2 நாளாகமம் 36:6 படிக்கும் பொழுது பாபிலோனுக்கு கொண்டு போறாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக 2 ராஜாக்கள் புஸ்தகம் 25வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, எருசலேமுக்கு விரோதமாய் வந்து அவன் முற்றுகை போட்டான். 2 ராஜாக்கள் 25:1 படிக்கும் பொழுது எருசலேமுக்கு விரோதமாய் வந்து அவன் முற்றுகை போட்டான். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 24வது அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் உடைத்தான். சீக்கிரம் படிங்க, மாறி மாறி. என்ன பண்ணானா? ஏதோ உடைக்கிறீங்க, ரட்சிப்பை உடைக்காதீங்க, அபிஷேகத்தை உடைக்காதீங்க, வேறுபாட்டின் ஜீவியத்தை உடைக்காதீங்க, பரிசுத்த ஜீவியத்தை உடைக்காதீங்க, பொருத்தனைகளை உடைக்காதீங்க. அல்லேலூயா. யார் உடைக்கிறா? பாபிலோனின் ராஜா அவைகளை உடைத்து போடுகிறான். நீ உன் வீட்டுல பாவத்துக்கு இடம் கொடுத்துட்ட, உலகத்துக்கு இடம் கொடுத்துட்ட, அசுத்தத்துக்கு இடம் கொடுத்துட்ட, அருவருப்புக்கு இடம் கொடுத்துட்ட. சிலர் போன் எல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க, பாத்துக்கீங்களா? என்னது? மெசஞ்சருக்கு லாக், வாட்ஸ்அப்புக்கு லாக், கேலரிக்கு. அப்ப தலைவர் இதுல கிடக்காரு, தலைவர் இதுல கிடக்காரு, லாக்ல கிடக்காரு. புரியுதா உங்களுக்கு? தலைவர் இதுல கிடக்காரு. என் லாக் யாருக்கும் தெரியாது, மனைவிக்கு கூட தெரியாது. அப்ப அந்த அளவுக்கு லாக்ல கிடக்குற, எதுல கிடக்குற? லாக்ல கிடக்குற. வாலிய பிள்ளைங்க பாருங்க, பையன் பேரை போட்டு உள்ள வச்சிருக்குது, பையன் பேரு, ஆனா பொண்ணு பேரை போட்டு வச்சிருக்கோம். என்ன போட்டுக்கோம்? லாக்கு. மா அது உனக்கு தெரியாதுமா, அது இப்படி இப்படி என்னத்தலாமோ இப்படி இப்படிங்க, ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. அத்தனை லாக்ல கிடக்குது. எல்லா லாக்கையும் இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் உடைக்க போறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா.
எத்தனை நாட்களை கடந்தாலும் இந்த ராத்திரி சீக்கிரத்தில் சம்பவிக்கிற கர்த்தருடைய வருகைக்கு இந்த சபையை கர்த்தர் ஆயத்தப்படுத்த போகிறார். சபையில் உள்ள ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்த போகிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. எத்தனை விலங்கு போட்டு ஒடுக்கினாலும் இந்த ராத்திரி முறிக்கிற ஒரு வல்லமையை கர்த்தர் அனுப்ப போகிறார். அல்லேலூயா. அவன் எல்லாவற்றையும், அந்த பொக்கிஷன் என்னங்க? கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபை வரங்க, கிருபை வரம். எல்லாம் உடையுதுங்க, எல்லாம் உடைக்கிறாங்க. யார் வந்துட்டா? எருசலேமுக்கு வந்துட்டான். எருசலேம் என்னங்க? தேவ சபங்க. எருசலேம்ல என்னங்க? விசுவாச குடும்பங்கள்ங்க. இப்ப யாரு சுத்தி நிக்கிறா? நேபுகாத்நேச்சார். அவனுக்கு பெயர் என்ன? வேசிகள். அவனுக்கு பெயர் என்ன? அருவருப்பு. இந்த வேசி என்றால் என்ன? உலகத்தின் ஆசைகள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எத்தனை பேர் உலகத்தை அனுபவிக்க நினைக்கிறீங்க? எத்தனை பேர் நமக்கு முன்பாக கொரோனான்னு ஒன்று வந்துச்சு, பெரிய பெரிய கோடீஸ்வரனுக்கெல்லாம் கொரோனாவில் செத்தவங்களை எத்தனை பேர் பார்த்தீங்க? நிறைய பேர் பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? எங்க என்னங்க நீங்க என்னமோ அமெரிக்காவுக்கு மாதிரி சொல்றீங்க? பார்த்தீங்களா? பார்க்கலையா? எப்படி அடக்கம் பண்ணாங்க? எப்படி அடக்கம் பண்ணாங்க? ஜேசிபியை வச்சு. அப்புறம் எத்தனையோ பேருக்கு ஊழியக்காரங்க கிடையாது. சில ஊழியக்காரங்க கூட மறிச்சாங்க, ஊழியக்காரங்க அடக்கம் பண்ணல. இன்னும் என்ன தெரியுமா? கோட்டுக்கு கவர் போடுறாங்கல்ல, கோட்டுக்கு கவர் அதை மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க. இந்த காலில் இருந்து தலை வரைக்கும் கோட்டு, அந்த கோட்டில் ஃப்ரண்ட்ல ஒரு சின்ன இது இருக்கும், அதை மாதிரி இந்த முகத்துக்கு. அவ்வளோதான். கோட்டுடைய கவரில் போட்டு தான் சுத்துனாங்க. நல்ல துணி போட ஆள் இல்லை, அடக்கம் பண்ண ஆள் இல்லை, யார் அடக்கம் பண்ண தெரியாது, எந்த இடம் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு காலத்தை கடந்து வந்திருக்கிறோம். அதை விட ஒரு கொடிய உபத்திரவ காலம் வரப்போகிறது. அல்லேலூயா. அந்த உபத்திரவ காலத்துக்கு தப்பணும்னா நீ பாபிலோன் விட்டு வெளியே வா, நீ உலகத்தை விட்டு வெளியே வா, நீ அருவருப்பை விட்டு வெளியே வா, நீ பொல்லாத ஜாதியை விட்டு வெளியே வா, அசுத்த ஆவியை விட்டு வெளியே வா, பிசாசின் கையை விட்டு வெளியே வா, தேவனுடைய கரத்துக்குள்ள ஓடி வர கர்த்தர் உன்னை அழைக்கிறார். எத்தனை பேர் இந்த மாலை வேளை ஒப்பு கொடுக்க போறீங்க? எத்தனை பேர் இந்த மாலை வேளை ஒப்பு கொடுக்க போறீங்க? அல்லேலூயா. எப்படினாலும் போர் அடிக்கா? அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. மூன்றாவது காரியம், நீங்கள் வேதத்தை படிக்கும் பொழுது இந்த பாபிலோன் விழணும். பாபிலோன் என்ன செய்யணும்? இந்த பாபிலோனுடைய சம்பவங்கள், இந்த எருசலேமுக்கு வந்த காரியம் என்ன? எஸ்தராவின் புஸ்தகம், எஸ்தரா 5:12, 2 நாளாகமம் 36:5. இந்த ரெண்டு மட்டும் படிங்க. யார் கையில் ஒப்பு கொடுத்தான்? எங்க பிதாக்கள் என்ன பண்ணாங்க? யார கோபப்படுத்தினாங்க? ஆண்டவரை கோபப்படுத்தினாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை கோபப்படுத்துறீங்க? எத்தனை பேர் ஆண்டவருடைய வழியை விட்டு விலகுறீங்க? எத்தனை பேர் ஜெபத்தை விட்டு விலகுறீங்க? எத்தனை பேர் வேத வசனத்தை விட்டு விலகுறீங்க? எத்தனை பேர் பரிசுத்த வாழ்க்கையை விட்டு விலகுறீங்க? கர்த்தரை கோபப்படுத்தாதீங்க. எஸ்தரா 5:12. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே நீ எங்கே தப்பித்து செல்லுவாய்? கர்த்தரை கோபப்படுத்தாத. அல்லேலூயா. நேபுகாத்நேச்சார் வந்துட்டான். 2 எனக்கு என்ன பண்ண என்ன எதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கொண்டு போக முடியல. நீங்க 2 நாளாக புஸ்தகம் 36:5. 30 என்னது செஞ்சானா? தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு. அடுத்த வசனம் படிச்சீங்கன்னா, நேபுகாத்நேச்சார் வந்தான், அவனையும் பிடிச்சான், கொண்டு போயிட்டான். அல்லேலூயா. கர்த்தரின் பார்வைக்கு நீ நல்லதை செய்றியா பொல்லாப்ப செய்றியா? கர்த்தருடைய கண்கள் பூமி இங்கு முழாவிக் கொண்டிருக்கிறது. அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அவரை எதுவும் மறைக்காது. ஒருவேளை போலீஸை மறைச்சிடலாம், குடும்பத்தை மறைச்சிடலாம், நண்பர்களை மறைச்சிடலாம், கர்த்தரை மறைக்க முடியாது. அல்லேலூயா. தேவனை மறைக்க முடியாது. நீயும் நானும் செய்கிற பாவம் தேவனுக்கு மறைவானதல்ல. நீயும் நானும் செய்கிற நற்கிரியைகள் தேவனுக்கு மறைவானதல்ல. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த பாபிலோனுடைய அனுபவம், இன்னைக்கு இந்த பாபிலோனை விட்டு வெளியே வரணும். என்ன செய்யணும்? இந்த பாபிலோனை விட்டு சில காரியங்களை உங்களுக்கு சொல்லி நான் ஆராதனை முடிக்கும்படியா நான் விரும்புகிறேன். இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் விழுந்தது. கர்த்தர் பார்த்தா இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை கர்த்தர் விழ வைத்தா. இரண்டாவதாக மேதியா பெர்சியா சாம்ராஜ்யம். இந்த சாம்ராஜ்யம், இந்த பாபிலோனுடைய முக்கியமானது பாவத்தை உற்பத்தி பண்ணுகிற இடம். பாவத்தை உற்பத்தி பண்ணுகிற இடம். அல்லேலூயா. கிரியேட்டிங் தி சின் ஃபேக்டரி தான் பாபிலோன். வெளிப்படுத்தல படிச்சீங்கன்னா பாபிலோன் சொல்லுது, பாபிலோன் மகா நகரம் விழுந்தது.
அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இந்த தேசம் சீக்கிரமாய் கீழே விழப் போகிறது. அல்லேலூயா. இந்த தேசம் விழ காரணம் பாவம். இரண்டாவது, இந்த மேதியா பெர்சியா. நீங்கள் இதை குறித்து எல்லா வசந்தி வாசிக்க நேரம் இல்லை. நீங்கள் படிச்சீங்கன்னா எஸ்தர் புத்தகத்தை எத்தனை படிச்சிருக்கீங்க? எஸ்தர் புத்தகத்தை படிச்சிருக்கீங்களா? அல்லேலூயா. அந்த ராஜா தான் என்னன்னா மேதியா பெர்சியா என்கிற அனுபவம் சொல்லப்பட்டது. எஸ்தர் புத்தகம் 1:9 10:2 படிக்கும் பொழுது இந்த பெர்சியாவை குறித்து, மேதியா ராஜாவை குறித்து அங்கே தெள்ளந்தெளிவமாய் எடுத்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களில் சொன்னாங்க, வஸ்தி கீழ்ப்படியாத பொழுது எஸ்தரை ராஜாத்தியாய் மாற்றும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், இது மேதியா பெர்சியா ராஜ்யத்தினுடைய எல்லா நபர்களுக்கும் இந்த கட்டளை தெரிந்திருக்க வேண்டும் சொன்னாங்க. எடுத்தீங்களா? படிங்க சீக்கிரம் படிங்க. எஸ்தர் 1:9. சிஸ்டர் 1:9. சரி 10:2 படிங்க. எஸ்தர் தானே படிக்கிறீங்க? மேதியா பெர்சியா ராஜாக்களின் நடபடி புஸ்தகத்தில் அல்லவோ எடுத்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப மேதியா பெர்சியா நாட்கள் ஒரு மிக பெரிய நாட்களாய் காணப்பட்டது. இது விழுந்து போக காரணம் என்ன? நீங்க நல்லா விளங்கிக்கணும். நேரம் இல்லாத வேகமா சொல்லிக்கிட்டு போறேன். இந்த பாபிலோன் சாம்ராஜ்யமோ, இன்னைக்கு போய் கூகுளே பாருங்க, தானியேல் ஒரு தரிசனத்தை பார்த்தார். என்ன பார்த்தாரு? ஒரு தரிசனத்தை பார்த்தாரு. என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கம் எங்க இருந்து வருதுன்னா கடல்ல இருந்து வருது. எங்க இருந்து வருது? அடுத்தது ஒரு கரடி வருது, அதுவும் கடல். ஒரு சிவங்கி வருது, அதுவும் கடல். ஒரு கெடி பயங்கரமான மிருகம் வருது. இந்த தானியேல் தரிசனம் பார்த்தார். இது சொப்பனம், இது சொப்பனம். இப்போ இந்த சொப்பனத்தினுடைய அனுபவத்தை இந்த மேதியா பெர்சியா விழுந்து போக காரணம் என்ன கேட்டீங்கன்னா, இவர்களுடைய சுபாவங்கள் தந்திரமான சுபாவங்கள். என்ன சுபாவம்? தந்திரமான சுபாவங்கள். அல்லேலூயா. தந்திரமான சுபாவங்கள். இரண்டாவது, இவனுடைய சுபாவங்கள் மாமிசத்தை பிரியப்படுத்துகிற சுபாவங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டும். தந்திரமா நடக்காதீங்க. அல்லேலூயா. சிலர் பாருங்க, ஆங்கிலம் சொல்லுவாங்க, the person is a clever person. அவங்களுக்கு யாரை எப்படி இது பண்ணணும். நீங்க எங்கேயாவது ஒரு லேண்ட் வாங்க போங்களேன், உங்களை அழகா டெம்போ டிராவலர்ல கார்ல அழகா ஃபோன் பண்ணி வாங்கன்னு கூட்டு போவாங்க. கூட்டு போய் அங்கே விட்டு என்ன பண்ணுவாங்க? காஃபி கொடுப்பாங்க, உங்களுக்கு லஞ்ச் எல்லாம் ரெடியாக இருக்குமாங்க. எப்படி உங்கள் தலையில் என்ன பண்ணுவாங்க? ஒன்றுமே இல்லைன்னா உங்களை கூட்டு போனதுக்கு, உங்களுக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கு ஒரு 5,000 அட்வான்ஸ் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க. 1 lakhல ஆரம்பிப்பாங்க. கடைசியில் எவ்வளோ வந்து நிற்கும்? நீங்கள் பண்ணாமல் வெளியே வர முடியாது. நீங்கள் ஒரு ஷோரூமுக்கு போங்களேன், ஒரு 2 வீலர் வாங்க போங்களேன், என்ன பண்ணுவாங்க? சார் ஒன்றும் இல்லை, ஒரு அட்வான்ஸ் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க, நாங்கள் வண்டி என்ன செய்கிறோம், உங்களுக்கு புக் பண்ணிடுறோம். அட்வான்ஸ் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க சார், உங்கள் வண்டி ரெடி ஆயிரும். அவங்கெல்லாம் யார் கேட்டீங்கன்னா தந்திரமானவர்கள். பவுல் அதை எடுத்து எழுதுகிறார், தந்திரமானவர்கள். அல்லேலூயா. இந்த மேதியா பெர்சியா தந்திரம் பாருங்க. அந்த சிறத்தன்மை மாறுகிறது. ஒரு காலத்தில் உலகத்தில் பார்த்தவர்கள் நல்லவர்கள், பொய் சொல்லாதவர்கள், நன்மை செய்தவர்கள். ஆனால் இப்பொழுதோ மக்களுடைய குணங்கள் மாறுகிறது. நேரமில்லை, வேகமாக சொல்லிக்கொண்டு போகிறேன். இந்த மேதியா பெர்சியா தந்திரம் உள்ளவர்கள். அது மாத்திரமல்ல, மாம்ச பெருந்தினிக்காரர்கள். மூன்றாவது காரியம், இந்த வெண்கலம் யார் பார்த்தீங்கன்னா கிரேக்க சாம்ராஜ்யம். இந்த ராஜா, இந்த சொன்ன நேபுகாத்நேச்சார், இந்த ராஜா மேதியா பெர்சியா. இந்த ராஜாவுடைய பெரிய கிரேக்க சாம்ராஜ்யத்தில் மகா அலெக்சாண்டர். என்ன அலெக்சாண்டர்? மகா அலெக்சாண்டர் இஸ் a great king in this world. ஒரு பெரிய ராஜா அவன் தான். பாத்தீங்கன்னா இங்க சிவங்கி, நான் நாளை தினத்துல இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். இப்ப இந்த மகா அலெக்சாண்டர் என்ன பண்ணானா, 33 வயதுக்குள்ள முழு தேசத்தையும் பிடித்து விட்டான். பாபிலோனை பிடித்துட்டான், மேதியா பெர்சியாவை பிடிச்சிட்டான், எல்லா சாம்ராஜ்யம் பிடித்து விட்டான். தன்னுடைய 33வது வயதுல ஒரு நாள் ராத்திரி வேளையில தனக்கு இருந்த பெரிய குளத்திலே குளித்து விட்டு அவன் வெளியே வந்த பொழுது அவன் ஒரு ஜுரத்தினால் பிடிக்கப்பட்டான். ஜுரத்தினால் பிடிக்கப்பட்ட பொழுது அவனுக்கு மிக பிரபலமான வைத்தியர்கள், தேசத்தில் உள்ள பிரபலமான வைத்தியர்களாம் வந்து அவனுக்கு வைத்தியம் செய்து கடைசியாக சொன்னார்கள், எங்கள் வைத்தியம் ஒன்றும் பலிக்கவில்லை, மன்னித்துக் கொள்ளுங்க, பலிக்கவில்லை. அப்ப அவன் சொன்னான், நான் மரிக்க போறேனா? ஆமா. அவன சொன்னான், நான் மரித்த உடனே என் சரீரத்தை யார் தெரியுமா தூக்கணும்? கேட்டாங்க, யார் தூக்கணும்? ஏன்னா பெரிய பெரிய பட தளபதி இருக்காங்க, அவங்களாம் தூக்கணுமா? அவன் சொன்னான்,
மருத்துவர்களின் சரீரத்தை தூக்கணும். யார் தூக்கணும்? மருத்துவர்கள். அப்ப கேட்டாங்க, என்ன உங்க மருந்தால் என்னை பிழைக்க வைக்க முடியவில்லை, மருத்துவர்கள் தூக்கணும். இரண்டாவது அவன் சொன்னான், எனக்கு ஒரு பாட கட்டணும். இன்னைக்கு இந்துக்கள்லாம் பாட கட்டுவாங்க. பாட கட்டணும். ஏன்னு கேட்டாங்க, பாட கட்டணும். நான் வெறுமையாய் வந்தேன், நான் வெறுமையாய் போறேன். மூன்றாவது சொன்னா, என் கையை ரெண்டையும் தொங்க விடணும். இன்னைக்கு செத்தவன கையெல்லாம் கட்டிடுறாங்க, கையை ரெண்டையும் தொங்க விடணும். ஏன்? வெறும் கையாய் போகிறேன். அவன் தான் இன்னைக்கு சொன்னான், பொண்ணெல்லாம் வீசிக்கிட்டே வரணும்னா. பொண்ணெல்லாம் இன்னைக்கு நம்மளுக்கு என்ன வீசுறாங்க? பூவையும். ஒரு காலத்தில் நாங்கள் சின்ன பிள்ளைங்க பழம் வீசுவாங்க, அதை கூட சிலர் கையில் பிடிச்சி தான் சாப்பிடுவாங்க. இன்னைக்கு என்ன செய்றாங்க? பூவெல்லாம் வீசிட்டு போகிறாங்க. எதுக்குன்னு தெரியாது நம்ம ஆட்களுக்கு, எதுக்குன்னு தெரியாது. அது இன்னொரு நாள் வரும்போது உங்களுக்கு சொல்லித்தரேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவனுடைய கைகள் ரெண்டும் வெளியே இருந்தது. அவன் சொன்னான், நான் வெறுங்கையாய் வந்து நான் வெறுங்கையாய் திரும்புகிறேன். நீ எத்தனை பேர் வெறுங்கையாய் திரும்ப போற? ஆனால் வேதம் சொல்லுது, வெளிப்படுத்தல் விசேஷத்தை படிக்கும் பொழுது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஓய்ந்து இளைப்பார்கள், அவருடைய கிரியைகள் அவருடனே கூட செல்லும். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீயும் நானும் மரிக்கும் பொழுது நிர்வாணியாய் போகக்கூடாது. நீயும் நானும் மரிக்கும் பொழுது வெறுங்கையாய் போகக்கூடாது. நீயும் நானும் மரிக்கும் பொழுது, அல்லேலூயா, பவுல் சொல்லுகிறா, நல்ல போராட்டத்தை போராடின, ஓட்டத்தை முடித்த, விசுவாசத்தை காத்துக்கொண்ட, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, நீயும் நானும் வெறுங்கையாய் போக கூடாது. அல்லேலூயா. இந்த மகா அலெக்சாண்டர் வெறுங்கையாய் திரும்பினா. 33 வயதுல, என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இந்த உலகத்துல நீ எவ்வளவு சம்பாதித்தாலும், நீ எத்தனை பவுன் நகை வைத்திருந்தாலும், நீ எத்தனை ஏக்கர் இடம் வைத்திருந்தாலும், நீ எவ்வளவு கார்களை வைத்திருந்தாலும், நீ எவ்வளவு பணங்களை வைத்தாலும், நீ போகும் பொழுது வெறுமையாக தான் போவாய். ஆனால் நாங்களோ வெறுமையாய் அல்ல, எங்கள் தேவனோடு கூட போவோம். அல்லேலூயா. தேவதூதர்களோடு கூட போவோம். பரலோக ராஜ்யத்துக்கு போவோம். நித்திய இடத்துக்கு போவோம். அல்லேலூயா. நான்காவது சாம்ராஜ்யம் ரோம சாம்ராஜ்யம். இந்த சாம்ராஜ்யத்தின் நாட்களில் தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதனாய் வெளிப்பட்டார். இந்த ரோம சாம்ராஜ்யம் இரும்பு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமானவர்கள். இவன் விழுந்து போக காரணம் மெத்த பெருமைக்காரன். என்ன பெருமை சொல்லுங்க? என்னது? இதை பார்த்துருக்கீங்களா? பைபிளில் கூட கண்ணை உருட்டுவாங்க, அப்படி உருட்டுவாங்க. அவங்க நடையை பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்டைலாக இருப்பாங்க. அதை பார்த்துருக்கீங்களா? என்ன கேட்டிங்கன்னா, அவங்கள எல்லாரும் பார்க்கணும். அவங்கள எல்லாரும் நட வித்தியாசமாக இருக்கும். அவங்க ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அது வித்தியாசமாக இருக்கும். நான் லெலின் தான் போடுவேன், நான் தான் போடுவேன். சில நான் இந்த சோப்பெலாம் போட மாட்டேன். கத்தர் பினாயில விட்டு குளிக்க வச்சிருவாரு. சில வாழ்க்கை அப்படி மாறுது இல்லை. டெட்டாயில் ஊற்றி தான் தண்ணியை வச்சு கழுவணும், வேறு வழி இல்லாமல் ஆகி போயிடும். நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படித்தான். ஐயோ, நான் இங்கெல்லாம் படுக்க மாட்டேன், நான் இப்படித்தான் இருப்பேன். இல்லை, எல்லாவற்றிலையும் மனரமியமாக இருக்க கற்றுக்கொள்ளணும். இந்த சோப் போட்ட பம்பிள் வரட்டும் ஐயா. அல்லேலூயா. இந்த சோப்பெல்லாம் போட மாட்டேன், இந்த சோப்பு தான், இந்த தண்ணி தான், இதுதான், அதுதான். இல்லை. அல்லேலூயா. மெத்த பெருமை. கட்டினா வாட்சி டைட்டான் தான் கட்டுவேன். ஏன் ரேடியோ கட்டேன்? வேர்ல்டுலேயே அதான் ஃபேமஸ் ரேடியோ. அது கட்டேன். அது வாங்க முடியாதுல்ல, வாங்க முடியாதுல்ல, இல்லையா? சிலர் பெருமையில் இருப்பாங்க. ஏன் போடு? நான் கூட எங்க சொல்லுவேன், போட்ட அந்த கவரிங்கு, இந்த வத்தல் தொத்தல்லாம் போடாத, போட்ட வைரம் தங்கம் அதை மாதிரி போடு, இல்லையா? போட்டு பெருமைக்கு என்னது? எல்லாரும் நான் பார்க்கணும்லக்கா, அதுக்கு ஒரு 2 பவுன் தான் இருக்கும், அதை 10 பவுன் மாதிரி டிசைன் பண்ணி போட்டுருவாங்க. பார்த்தீங்களா? அது போட்டுருவாங்க. அது கவரிங்னு தான் காட்டிடுமே, இல்லையா? முசல் பிடிக்கிற நாயை மூஞ்ச பார்த்தா தெரியுமே. நம்ம போட்டிருக்கும் போதே அவங்க கண்டுபிடிச்சிருவானே, அவன் சொல்லிடுவானே. அப்புறம் எதுக்கு அப்படி போட்டு ஒரு கல்யாண வீட்டில் பிடிக்கணுமா? நிறைய நார்கோல் பக்கம் பிரசங்கம் பண்ணிடுவேன். நார்கோல் பார்த்தீங்கன்னா இங்கே தொங்கணும், தொப்புளு கீழே தொங்குனாதான் ஃபஸ்ட்டு ஒரு செயின்னு, 2வது ஒரு செயின்னு, 3வது ஒரு செயின்னு, எல்லாம் இங்கே தொங்குனாதான் நான் சொல்லுவேன். அப்போ அதுக்குத்தான் மரியாதை. உனக்கு என்ன இல்லை? மரியாதை இல்லை. உனக்கு மரியாதை இல்லை. அநேகர் சொல்றாங்க, இந்த ட்ரெஸ் போட்டதான் ஐயா மரியாதை, இது போட்டுதான் மரியாதை. இல்லை. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்துக்கு மரியாதை வேணும். உனக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கு மரியாதை வேண்டும். உனக்குள்ள இருக்கிற கிருபை வரங்களுக்கு மரியாதை வெளிப்படும். அல்லேலூயா. மற்றவர்கள் சொல்ல வேண்டும், இவள் தேவனுடைய மனுஷி, இவள் தேவனுடைய மனுஷன், ஜெபிக்கிறவன் வந்திருக்கிறான். லாபான் சொல்லுகிறான், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. எங்க வரும்? உள்ளே வர. எனக்கு அந்த வார்த்தைக்கு இன்னும் அர்த்தம் கிடைக்கல. ஒரு உலக மனுஷன் சொல்றான், ஐயா கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும். அல்லேலூயா. உன் முகத்தில் அந்த இருக்கணும். மெத்த பெருமைக்காரன் இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்துக்காரன். 4வது சாம்ராஜ்யம் ரோம சாம்ராஜ்யம். இவர் எப்படி தெரியுமா? இரும்பு. எப்படி?
இரும்பு. என் சிலர் பரிசலுடைய ஹார்ட் எப்படி இருக்குது? இரும்பு. அதனாலதான் இயேசு என்ன பண்ணாங்க? அவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க, அவ்வளவு அடிகள், அவ்வளவு நிந்தைகள், அவ்வளவு அவமானங்கள், அவ்வளவு முள்முடிகள், அவ்வளவு போர்ச்சியவர்கள். இயேசு கிறிஸ்துவை கொண்டு போன போர்ச்சியவர்கள் ஏறக்குறைய 400 பேர். அடிக்க திறமை உள்ளவர்களை தெரிந்தெடுத்து அடிக்க வச்சாங்க. 400 பேர். ஒருத்தன் மிதிப்பான், ஒருத்தன் எட்டி உதைப்பான், ஒருத்தன் கீழே தள்ளுவான். 400 பேர். அந்த நாட்களில் தான் நம்முடைய அன்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வெளிப்பட்டார். ரோம அரசாங்கத்தின் நாட்கள், இரும்பை போல உள்ள நாட்கள், இரும்பை போல ஒரு நாட்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இது என்ன தெரியுமா? கடினமான இருதயத்தை வெளிப்படுத்துறது. இந்த ராத்திரி வேளையில உன்னுடைய இருதயம் கடினப்பட்டதா? உன்னுடைய இருதயம் மெழுகு போல உருகக்கூடியதா? உன்னுடைய இருதயம் கர்த்தருடைய வார்த்தையை அங்கீகரிக்கிறதா? உன்னுடைய இருதயம் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிக்கிறதா? உன்னுடைய இருதயம் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுதா? இல்லாவிட்ட உன்னுடைய இருதயம் கர்த்தருடைய வார்த்தையை தள்ளி கொண்டிருக்கிறதா? இந்த மாலை வேளையில நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்க. இந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்து மகிமையில் வெளிப்பட்டார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இந்த ரோம அரசாங்கத்தின் நாட்கள்ல இயேசு இந்த பூமியில இருந்தார், இயேசு இந்த பூமியில மரித்தார், இயேசு இந்த பூமியில உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. அவர் பரத்துக்கு போயிட்டார். இந்த ரோம அரசாங்கம் முடிந்த பிற்பாடு இதெல்லாம் ஆண்டவங்க யாருன்னா ராஜாக்கள். இப்பதான் சத்தியத்துக்குள்ள கடந்து வர போறோம். இன்னொரு 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணலாம், சரியா? அல்லேலூயா. இப்பதான் சத்தியத்துக்குள்ள கடந்து வர போறோம். இப்ப இந்த பாபிலோன் முடிஞ்சிச்சு, இங்க மேதியா பெர்சியா முடிஞ்சிச்சு. இப்ப யார் முடிச்சு? கிரேக்க சாம்ராஜ்யம், ரோம இப்ப யாரு கேட்டீங்கன்னா பாதி இரும்பும். இதான் மக்கள் ஆட்சி. என்ன ஆட்சி? யாரு கூட்டணி சேருவாங்கன்னு தெரியாது, இல்லையா? யார் யார் எந்தெந்த கூட்டணிக்கு போவாங்கன்னு தெரியாது. தேதிமுக எங்க போகும், ஏடிஎம்கே எங்க போகும், காங்கிரஸ் எங்க போகும் நமக்கு தெரியல. இன்னைக்கு ஒட்டுவாங்க, நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? சூடு ஏறினவுடனே ரெண்டும் பிரிஞ்சிடும். இரும்பையும் களிமண்ணையும் நீங்க கொஞ்சம் எடுத்துட்டு கொஞ்சம் வீட்டில் போய் டெஸ்ட் பண்ணி பாருங்க. அதை கொஞ்சம் ஒட்டி பாருங்க, நல்லா ஒட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும், நல்லா ஒட்டின மாதிரி இருக்கும். கொஞ்சம் வெயில் வந்து என்ன செய்யும்? இதான் மக்கள் ஆட்சி. என்ன ஆட்சி? மக்கள் ஆட்சி. தெரியுதா? என்ன ஆட்சி? மக்கள் ஆட்சி. ஸ்திரமில்லாத நாட்கள், நிலையில்லாத நாட்கள், நிரந்தரமில்லாத நாட்கள். இந்த ராஜா பார்த்த சொப்பனத்துல கல்லு வந்து தலையில மோதல, கல்லு மார்பில மோதல, இடுப்புல மோதல, கால்ல மோதல, பாதத்துல வந்து மோதியது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இதுதான் நாம் இந்த நாட்கள்ல இருக்கிறோம். இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா எந்த தேசத்திலையும் ராஜாக்கள் ஆளுகை செய்யவில்லை. அதனாலதான் சொல்லுவாங்க, லண்டனை சொல்லுவாங்க கிரேட் பிரிட்டன். அவங்க சொல்லுவாங்க எப்பவுமே கிரேட். ஏன்னா முழு உலகத்தையும் ஆண்ட தேசம் எதுன்னு பாத்தீங்கன்னா லண்டன் தான். அதனால அவங்க சொல்லுவாங்க நாங்க தான் கிரேட் பிரிட்டன். ஆனா இன்றைக்கும் கூட பாத்தீங்கன்னா அங்கே ராணிக்கோ ராஜாவுக்கோ அங்க அதிகாரம் இல்லை. இன்றைக்கு யாருடைய ஆட்சி? மக்கள் ஆட்சி. என்ன ஆட்சி? இந்த மக்கள் ஆட்சியின் காலத்துல தான் இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகை இந்த பூமியில வரப்போகிறது. என்ன வருகை? இந்த ரகசிய வருகையில நீ ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமா? அது என்ன வருகை? சீக்ரெட் கம்மிங். ஆங்கில சொல்லுவாங்க சீக்ரெட் கம்மிங். எப்படி தெரியுமா கர்த்தருடைய வருகை இருக்குமா? கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள நடந்துருமா? அதான் ஒன்றும் புரியல. கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள வந்துருமா? நினையாத வெளியில மனுஷகுமாரன் மகிமையில வெளிப்பட போகிறார். யாரை சந்திக்க அவர் வரப்போகிறார்? தீட்டுப்படாதவர்கள், கரைபடாதவர்கள், பரிசுத்தம் உள்ளவர்கள், ஜெபிக்கிறவர்கள், கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்கள், வரங்களுக்காய் காத்திருக்கிறவர்கள், மறைபொருள் வெளிப்படும்படியா ராக்காலங்கள தேவ சமூகத்தில் நிற்கிறவர்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளில இந்த உலகத்தை விட்டு நீ வெளியே வரணும். இந்த உலகத்தை விட்டு வெளியே வர சுருக்கமாய் சில வசனங்களை மாத்திரம் உங்களிடத்தில் வைக்கும்படியாய் விரும்புகிறேன். சங்கீத புஸ்தகம் 137வது சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, பாபிலோனின் அருகே நாங்கள் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தோம். எதை நினைச்சு? அல்லேலூயா. இந்த ராத்திரி வேளை எத்தனை பேர் அழ போறீங்க? எத்தனை பேர் அழ போறீங்க? எதை நினைச்சு? சீயோனை நினைத்து. அல்லேலூயா. சீயோன் என்ன? சிறப்பான இடம், மகிமையான இடம், தேவன் தங்கி இருக்கிற இடம், தேவன் உலாவுகிற இடம், தேவன் மனிதர்களை ஆசீர்வதிக்கிற இடம். அல்லேலூயா. இன்னைக்கு நீ சீயோன்ல இருக்கிறியா, பாபிலோன்ல இருக்கிறியா? பாபிலோனின் ஆற்று அருகே உட்கார்ந்து சீயோனை நினைத்து அழுதோம். நீங்க எத்தனை பேர் ரட்சிப்பை நினைச்சு அழுகிறீங்க? எத்தனை பேர் அபிஷேகத்தை நினைச்சு அழ போறீங்க? நம்பர் 1. நம்பர் 2, வேதம் சொல்லுகிறது, அழுதால் உன் அழுகையின் சத்தத்தை கேட்க ஒருவர் இங்கே வரப்போறார். உன் அழுகையை களிப்பாய் மாற்ற ஒருவர் வரப்போறாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் அழ போறீங்க? எத்தனை பேர் தேவ சமூகத்தில் அழ போறீங்க? இந்த உலகத்தை விட்டு என்னை விடுதலை ஆக்குங்கப்பா. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அழகான ஒரு பாடல், உம்மோடு இருப்பதுதான்
என் உள்ளத்தின் வாஞ்சி ஐயா. அல்லேலூயா. அவருடைய பாட்டு, பழைய பாட்டு, உம்மோடு இருக்கணுமே, உம்மை போல் மாறணுமே. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரோடு கூட இருக்க விரும்புறீங்க? எத்தனை பேர் ஆண்டவர் கிட்ட வர விரும்புறீங்க? பாபிலோனை விட்டு வெளியே வா, இச்சைகளை விட்டு வெளியே வா, உலகத்தை விட்டு வெளியே வா. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஏன் தெரியுமா? இந்த பாபிலோனுக்கு என்ன தெரியுமா வரப்போகிறது? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, முதல்ல அலனோ. இரண்டாவது வேதம் சொல்லுகிறது, சகரியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, பாபிலோனை விட்டு உன்னை விடுவித்துக்கொள். சகரியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ உன்னை விடுவித்துக்கொள். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. வாசிங்க. உன்னை விடுவித்துக்கொள். இந்த சீயோன் என்னங்க? ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்நானம் எடுத்தவங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, உன்னத அழைப்பு உள்ளவங்க, தேவனுக்கு ஊழியம் செய்கிறவங்க, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, தேவனால வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. உன்னை விடுவித்துக்கொள், உன்னை விடுவித்துக்கொள். அல்லேலூயா. ஏன் விடுவிக்கணுமா? இந்த பாபிலோன் மேல தேவ கோபம் வருகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, பாபிலோனுக்கு ஆக்கினை வந்தது. ஏசாயா 14:4 படிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, பாபிலோன் ஒளிந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையில இந்த பாபிலோன் ராஜாவினுடைய வேலை என்ன தெரியுமா? ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிங்க. தானியேல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனம். தானியேல் 1:3. கொஞ்சம் பொறுமையா வாசிங்க. என்ன குலம்? நம்ம எல்லாம் என்ன குலங்க? அல்லேலூயா. யாருக்கு இந்த உலகம் யாரை தேடுது? ஒண்ணுமில்லாதவனை தேடல. யாரை தேடுது? ராஜகுலம். 2 துறை மக்கள். 2 யாரு? துறை மக்கள். 3 எந்த குறைவில்லாதவங்க. எந்த குறைவில்லாதவங்க. நீங்க வெளிப்படுத்த விசேஷத்தை படிக்கும் பொழுது, சர்ப்பமானது தன் தந்திரத்தினாலே நட்சத்திரங்களாய் சொலித்துக் கொண்டிருந்த 3 1 பங்கை கீழே விழ தள்ளிட்டு. இதால தந்திரத்தினால. இன்னைக்கு நீ விழுந்து போறாயா, எழும்ப போறாயா? அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் எழும்ப போறீங்க? நம்ம எல்லாம் கொஞ்ச நேரம் எழுப்பி நிக்கலாமா? வெண்கல விலங்குகளை போட்டு பாபிலோனு கொண்டு போனான். ஆனா இந்த ராத்திரி வேளை கர்த்தர் உன்னை எருசலேமுக்கு கொண்டு வர போறார். கர்த்தர் உன்னை சீயோனுக்கு கொண்டு வர போறார். எத்தனை பேர் தேவ சமூகத்தில் சொல்றீங்க? அல்லேலூயா. நான் நாளைக்கு சொல்றேன். இந்த சிங்கம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்துடைய மிருகம் தான் இந்த சிங்கம். ஆனால் இது வரைக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க, சிங்கத்தை பார்த்துருப்பீங்க. ஆனா செட்டை உள்ள சிங்கத்தை பார்க்குறீங்களா? இல்ல. பைபிள் சொல்லுது, நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் செட்டைகள் பிடுங்கப்பட்டது. என்ன பட்டது? பிடுங்கப்பட்டது. சடுதியான ஒரு முடிவு இந்த உலகத்துக்கு வரப்போகிறது. கர்த்தர் மகிமையில வெளிப்பட போகிறார். நான் நாளை தினத்துல கர்த்தருடைய வருகையை குறித்து சொல்லிவிட்டு, இந்த மிருகங்களை உங்களுக்கு சீக்கிரமாய் சொல்லிவிட்டு, இந்த சிங்கம்னா என்ன, இந்த கரடினா என்ன, இந்த கரடி பாருங்க 3 விழா எலும்பை வாயில கவி வைத்திருக்கிறது. இந்த சிவிங்கி பாருங்க, இதுக்கு 4 தலைகள் உண்டு. இந்த சிவிங்கி, இந்த கெடியும் பயங்கரமான இந்த மிருகத்தின் பெயர் சொல்லல. இது சிங்கமா, இது கரடியா, இது சிவிங்கியா? ஆனா இந்த மிருகத்துக்கு பெயர் சொல்லவில்லை. உபத்திரவ காலத்துல கொடிய மிருகங்கள் பூமியில வரும். நீ கண்ட உபத்திரவம் உண்டு, நீ கேட்ட உபத்திரவம் உண்டு. ஆனால் கர்த்தருடைய வருகைக்கு பிற்பாடு வேதம் சொல்லுகிறது, தேவனால் விடப்பட்ட உபத்திரவம், மனுஷனுடைய புத்திக்கு அப்பாற்பட்ட உபத்திரவம். அன்றைக்கு நோவாவின் பேழையின் கதவு திறந்திருக்கிற வரைக்கும் ஜனங்கள் உள்ளே வர விரும்பவில்லை. இன்றைக்கு இந்த ஆலயத்துக்கு 2 பக்கம் கதவுகள் திறந்திருக்குது. வாருங்கள் 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 என்று அழைக்கிறோம். இன்றைக்கு வர ஆள் இல்லை. ஆனால் ஒரு நாளிலே ஆலயத்தின் கதவு மூடப்படும். ஒரு நாளிலே பரலோகத்தின் கதவு மூடப்படும். ஆண்டவர் ரகசிய வருகை வெகு சீக்கிரத்தில் இந்த பூமிக்கு வரும். இந்த பூமிக்கு வந்த பிற்பாடு வேதம் சொல்லுகிறது, ஒருவன் வெள்ளை குதிரை, ஒருவன் சிவப்பு குதிரை, ஒருவன் கருப்பு குதிரை, ஒருவன் பழுப்பு குதிரையில அவர்கள் ஏறி இருக்கிறார்கள். இவையெல்லாம் என்ன என்பதை நான் நாளை தினத்தில் உங்களுக்கு தெள்ளந்தெளிவுமாய் விளக்கமாய் சொல்லுகிறேன். இவன் கையிலே வில்லு உண்டு, அம்பு கிடையாது. இவன் கையிலே ஒரு பட்டயம் உண்டு, இவன் கையிலே ஒரு தராசு உண்டு. உபத்திரவ காலத்துல 666 முத்திரையை தரித்துட்டா நீ கர்த்தருடைய வருகைக்கு போகலனா அன்றைக்கு உனக்கு அளந்துதான் ஆகாரம் கொடுக்கப்படும். எப்படி ஆகாரம் கொடுப்பாங்க? அளந்துதான். முத்திரை இல்லாம நீ வேலைக்கு போக முடியாது. உன் சொத்து எல்லாம் அரசாங்கத்துக்கு போயிரும். அதுக்கு தான் இன்னைக்கு ஆதார் கார்டு வாங்கி வச்சிருக்காங்க. எல்லாமே கர்த்தருடைய ரகசிய வருகை பிற்பாடு நீ பேங்க்ல வச்சிருக்க அத்தனை லட்சமும் கவர்மெண்ட் டேக் ஆயிரும். ஒரே ஒரு மனுஷன், அவன் தான் அந்தி கிரைஸ்ட். ஒரு மனுஷன் எழும்புவான், முழு உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுவான்.
இன்னைக்கு சில நீங்கெல்லாம் ஞானிகள் அறிவாளிகள் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு யுத்தம் எல்லாம் மனுஷன் பண்றது இல்ல, ரோபோ பண்ணுது. இன்னைக்கு யுத்தம் எல்லாம் எங்க பறந்திருக்கிற ஃபிளைட் என்ன சொல்லுது, போய் அடிக்குது. நீ நானும் எப்படி தப்ப முடியும்? எப்படி தப்ப முடியும்? குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழிந்து போகாமல் இருக்க கிடைக்கும். முத்தம் செய்யுங்கள். இந்த ராத்திரி வேளை சொல்லுங்க, ஆண்டவரே நான் கண்ணீர் விடுகிறேன். எனக்கு வேசிகளின் தொடர்பு வேண்டாம், எனக்கு விபச்சாரிகளின் தொடர்பு வேண்டாம், எனக்கு உலகத்தின் தொடர்பு வேண்டாம், எனக்கு பாவத்தின் தொடர்பு வேண்டாம், எனக்கு ஜாதிகளின் தொடர்பு வேண்டாம், கெட்ட நண்பர்களின் தொடர்பு வேண்டாம். நான் தானியேலை போல என்னை தீட்டுப்படுத்தாமல் காத்துக்கொள்ளுவேன். இந்த ராத்திரி வேளை நம்ம எல்லாம் கர்த்தர் சில வியாதிகளை, நேற்றைக்கு உங்க பாஸ்டர் சொன்னாரு, கர்த்தர் சில வியாதிகளை சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ராத்திரி வேளையில எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஒரு 10 நிமிடத்துக்குள்ளாக இந்த கூட்டத்தை நாங்கள் நிறைவு செய்ய போகிறோம். எல்லாம் நம்முடைய கண்களை மூடி, எந்த வியாதியா இருந்தாலும் சரி, எத்தனை விலங்கு போட்டவனை ஒடுக்கினாலும் சரி, பாபிலோன் ஒளிந்தது, பாபிலோன் விழுந்தது, பாபிலோன் அழிந்தது. ரமான கத்துடாபாலா ரிபாலா கத்துடாபாலா ரிபாலா ரமா நக்க துடாபாலா ரிபாலா பங்காரா ரிமா நக்க துடாபாலா ரிபாலா கத்துடாபாலா ரிமா ஷமா நக்க துடாபாலா ரிமா நக்க துடாபாலா ரிபா லிக்க துடாபாலா ரிபா. எல்லாம் வாயை திறங்க. ஆண்டவரே உபத்திரவ காலம் வேண்டாம் சொல்லுங்க. உபத்திரவ காலம் வேண்டாம் ஆண்டவரே, நம்முடைய வருகைக்கு வரணும் ஆண்டவரே. Rabalaka Tudabala, Ribala Bangara, Ramanaka Tudabala, Riba, Lika Tuna Mana Tudabala, Riba Laka Tudabala, Ribi, Lika Tuna Mana Tudabala, Riba Laka Tudabala, Riba, Ramanaka Tudabala, Riba, Ella நல்ல வாயை திறந்து இந்த பாருங்க, இன்னைக்கு நீ விடுவிக்கப்படாவிட்டால் இன்றைய ரட்சணிய நாள், இன்றைய ரட்சணிய நாள். நாளை தினத்துல கர்த்தருடைய வருகை எப்படி இருக்குன்னு சொல்றேன். இந்த படம் தெரியுதா உங்களுக்கு? இந்த படம் தெரியுதா? கப்பல், பஸ், ட்ரெயின், கல்யாண மண்டபம், சர்ச்சி, இப்படி பலதரப்பட்ட கூட்டத்தை போட்டிருக்கிறோம். கர்த்தருடைய வருகை ஒருவேளை இப்ப வந்தா நம்ம எல்லாம் போயிருவோம். ஆனா போக ஆயத்தமா? தானியேலுடைய சுபாவத்தை பார்த்தீங்களா? ஆவியில நம்ம ஆராதிக்கலாம். அவங்க 4 கூட்டத்தில் சொல்றாங்க, மாம்சத்துல வாசம் பண்ணாத தேவன்கள். வேற யாரும் சொல்ல முடியாது. இந்த கர்த்தருடைய வருகையை மாம்சத்தின்படி பார்க்க முடியாது. ஆனால் ஆவிக்குரியவர்கள் கர்த்தருடைய வருகை எதிர்நோக்குவார்கள். ஆவிக்குரிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்பார்கள். ஆவிக்குரியவர்களுக்கு தேவன் எல்லாவற்றையும் காண்பிப்பார். எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்ட எல்லாரும் ரபாலா கதுடாபாலா ரபாலா ரமானா மங்கரா துடாபாலா ஷபா ரமானா மௌதினா ரமானா மௌதினா ஷபாலா கதுடாபாலா ரிபாலா மௌதினா ரமானா கதுடாபாலா ரிபா லிக்க துனா மானா துடாபாலா ரிபா லக்க துடாபாலா ரிமா ரிமா லக்க துடாபாலா ரிபா லக்க ரிமா லக்க துடாபாலா எல்லாரும் நல்ல கையை தட்டி